Augustine Rotary Club of Madurai Elite and Rotary Club of Madurai Gems Joint Club Speakers Meeting call to order. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து எலைட் முன்னாள் தலைவர்கள், போர்டு மெம்பர்ஸ் மற்றும் உறுப்பினர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஜாயின்ட் கிளப் மீட்டிங்க்கு எங்களோடு இணைந்து பணியாற்ற அனுமதி தந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை ஜெம்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் சதீஷ்லால் மற்றும் செக்ரட்டரி விஜீஷ் அவர்களுக்கு எங்களது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உங்களது அக்கௌண்ட் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையளிக்க வந்திருக்கும் ஆடிட்டர் திரு செல்வமுத்துக்குமரன் அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம ரெண்டு கிளப்லையும் 90% எல்லாருமே தொழில் சம்பந்தமாக தான் இருக்கும். அதனால நமக்கு இந்த கூட்டம் ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் கணக்கு என்ன சொல்கிறது என்று ஆடிட்டர் அவர்களிடம் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Giver of all good, we thank thee for our daily food. May Rotary friends and Rotary ways help us to save thee all of our days. Thank you, sir. Most of the things we think, say and do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendships? Will it be beneficial to all concerned? Thank you. Thank you, Jakapan sir. It's followed by the welcome address of the GEMS President Satish Lal sir. Good evening. Good evening, everyone. First of all, I'd like to thank the elite President Saravanamuthu sir and the Secretary Madhavan Prabhu sir for giving us the opportunity to join in this speaker meeting, which is on a very important issue by our chartered accountant, Rotarian Selva Muthukumaran. It's on financial analysis and interpretations. I hope everyone benefit from this talk from both the clubs. Thank you very much for the opportunity. Thank you. இங்கு வந்து Rotarian Selva Muthukumaran, துரைராஜ் விசாலாட்சி அம்மாள் தம்பதியினருக்கு மூன்றாவது மகனாக அனைவி திருமதி ஹேமா அலமேலு அவர்கள் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறார். இவருக்கு காவிய விசாலாட்சி என்கிற மகள் இருக்கிறார். விராலிமலையை பூர்வீகமாக கொண்ட திரு செல்வமுத்துக்குமரன் நகை வியாபாரம், ரியல் எஸ்டேட் என தந்தையின் வியாபார பின்னணி இருந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக வேண்டும் என்கிற அவரது லட்சியத்தை 2010ஆம் ஆண்டு அடைந்தார். மேலும் 2013ஆம் ஆண்டு டெல்லி தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் DISA இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டாக தேர்ச்சி பெற்றார். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த நம் செல்வமுத்துக்குமரன் அவர்கள் பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர். சிறு குறு நிறுவனங்கள் முதல் ஆண்டிற்கு சுமார் 7500 கோடிக்கு மேல் சராசரி டர்னோவர் செய்து வரும் பல கார்ப்பரேட் நிறுவனங்களின் கணக்குகளை இவர் கையாண்டு வருகிறார். Engineering tools manufacturing company, export oriented units, gas and hydro based power project companies, engineering consultancy companies, service sector companies, infrastructure construction companies, investment companies, healthcare sector, banking and non-banking finance companies என பல்வேறு தொழில் நிறுவனங்களில் கணக்குகளை இவர் கையாண்டு வருகிறார். மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, கூர்கான், கொச்சி, மங்களூர், விஜயவாடா, வைசாக், நெல்லூர், இந்தியாவின் பல முக்கிய நகரங்களிலும் துபாய் ஆகிய இடங்களில் கிளைகள் பல உள்ள மனோகர் சௌத்ரி அண்ட் அசோசியேட்ஸின் பங்குதாரரான திரு செல்வமுத்துக்குமரன் அவர்கள் 2010 முதல் 2015 வரை டெல்லியிலும், 2015 முதல் 2016 வரை துபாயிலும், 2017க்கு பிறகு இன்றளவில் நம் மதுரை மண்ணிலும் ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் துறையில் அனுபவம் வாய்ந்தவர்களுள் ஆலோசனை பெறுவதற்கு எளிதில் அணுகக்கூடிய புன்னகை மன்னன் திரு செல்வமுத்துக்குமரன் அவர்களை இங்கு அறிமுகம் செய்வதில் ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஜெம்ஸ் பெருமை கொள்கிறது. நன்றி. I invite our today's speaker,
Rotarian Selvam sir. Thank you. Selvam sir, நீங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கங்க. Happy evening, everyone. Is it visible my screen? Yes sir. Yes sir, visible. Happy evening, everyone. Once again, hope all are staying safe at your home, and slowly we are coming back to a new normal life. We cannot say it is a normal life; it is a new normal life because this present COVID. When it will become a normalcy is $1 million question. So hope everything will be smooth and will become to the normal stage. So இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா உங்கள் கணக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்றதுதான். உங்களோட நம்ம எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா நம்ம வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆங்கிள் நீங்க இன்கம் டேக்ஸ்ல இதுதான் பண்ணுங்க அப்படின்ற இன்னைக்கு நான் அதை டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. ஒரு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் இருக்கு, ப்ரொவிஷன் இப்படி போறோம், அது எல்லாமே ப்ராக்டிஸ்ல பண்ணிட்டு வர்றோம். பியாண்ட் தட் நம்ம பிசினஸ் பண்ணையில நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஆல்ரெடி ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இல்ல ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் போறோம், ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷனோ ஆர் அனதர் டைவர்சிஃபிகேஷன், ஒரு பிரான்ச் ஓப்பனிங்கோ, நீங்க என்ன அனலைஸ் பண்ணணும், எப்படி உங்களோட ஸ்டேட்டஸ் இப்ப மார்க்கெட்ல உங்களோட ஷேர் எப்படி இருக்கு, நீங்க எப்படி க்ரோ ஆக போறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, எய்ம் என்ன, டார்கெட் கஸ்டமர் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் டு இட். இதை அனலைஸ் பண்ணாம ஜஸ்ட் லைக் ஒரு கன்சல்டன்ட் சொல்றாரு அல்லது சம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்றத வச்சு நம்ம பிளைண்டா வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ 360 ஆங்கிள் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த டாபிக்கோட ஒரு இது. உங்களோட கணக்கு நீங்க என்ன ஸ்டேஜ், கணக்குன்றது டைரக்டா உங்களோட அக்கௌண்ட்ஸ்ல இவ்வளவு ப்ராஃபிட் வருது, இவ்வளவு சேல் வருது அப்படின்றது மட்டும் இல்லை. உங்களோட பிசினஸ்ல வெதர் இட் இஸ் அ ஃபினான்ஷியல் ஃபேக்டர் ஆர் நான் ஃபினான்ஷியல் ஃபேக்டர், யூ ஷுட் அனலைஸ் இன் ஆல் தி 360 ஆங்கிள் அண்ட் டேக் டிசிஷன். ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ், உங்களோட பிசினஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியல் பாயிண்ட் மேக்கிங்கோ, ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட் உங்களை விட நல்லா கொடுக்கக்கூடிய ஆளு வேற யாருமே இல்லை. நோ ஒன் கேன் காம்பன்சேட் யூ ஃபார் யுவர் பிசினஸ். ஸோ யூ கேன் approach any number of consultant for getting the views and suggestions. Finally, whether you are going to apply or not, that is the final decision making lies at your hand. I mean the coverage next to one hour. So I have selected some 5 topics. What are the areas we are going to see, and இந்த 5 ஏரியாவுமே வந்து எனக்கு தெரியாத ஏரியாவா அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏரியா தான். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுனா நம்ம ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம எக்ஸசைஸ் பண்றது இல்லை. மேபி அப்கோர்ஸ் there are certain exceptional people regularly they used to do. அந்த மாதிரி இருக்கு. இப்போ பிசினஸ் அப்படிதான், நம்மளுக்கு எல்லாமே தெரியும், யாருமே தெரியாத வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களோட பிசினஸ் நீங்க தான் ரன் பண்ண போறீங்க. யூ ஆர் த ஹீரோ ஃபார் யுவர் பிசினஸ், யூ நீட் டு ரன் யுவர் ஷோ. பட் சில கன்சல்டன்சி வேல்யூ ஆடட் திங்ஸ் வந்து யூ கேன் கெட் இட் ஃப்ரம் கன்சல்டன்ட் பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பர்ட் இன் தேர் ஃபீல்டு. பிசினஸ் ரன் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுல சில கன்சல்டன்சி அப்படின்றது எந்தெந்த ஃபீல்ட்ல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அந்த ஃபீல்ட்ல உள்ளவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஸ்டில் யூ கேன் ரீச் அ கிரேட்டர் ஹைட் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு பார்க்க போற கவரேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வச்சு தலைப்பு இது வச்சிருக்கோம்னா, செலெக்ஷன் ஆர் ரீவிசிட்டிங் ஆஃப் பிசினஸ் டைப். இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருமே இங்க இருக்க குரூப்ல மோஸ்ட் ஆஃப் தம் வி ஆர் டூயிங் அ பிசினஸ். ஸோ நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிசினஸ் டைப் நம்ம என்ன சூஸ் பண்ணி 10 years 15 years பேக்ல we would have selected some type. அந்த பிசினஸ்ல இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 15 years பேக்ல என்ன தாட் ப்ராசஸ்ல வச்சு நம்ம அந்த டைப் ஆஃப் என்டிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்டேஜ்ல நம்ம எனக்கு இருக்க மாட்டோம் கண்டிப்பா. ஸோ நம்ம டே பை டே ஆர் பிசினஸ் இஸ் க்ரோயிங், வி ஆர் க்ரோயிங், ஸோ த என்டையர் வேர்ல்ட் இஸ் க்ரோயிங். ஸோ நம்ம ரீவிசிட் பண்ணணும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் வந்து என்ன டைப் ஆஃப் பிசினஸ்ல இருக்கு அப்படின்றத ரீவிசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர் another further எக்ஸ்பான்ஷன் நம்மளோ அல்லது நம்ம சந்ததியினருக்கோ நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் மாடல்ல பிசினஸ் டைப்பை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போறோம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் டு இட், நம்ம என்ன ஃபேக்டர்ஸ் நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டு அதை ரைட் பிசினஸ் டைப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்றது
இங்க இது எல்லாமே உங்களோட தாட் ப்ராசஸ்க்கு. நான் வந்து இதுதான் பெஸ்ட் மெத்தட், பெஸ்ட் டைப் ஆஃப் பிசினஸ் என்டிட்டி, இதை சூஸ் பண்ணுங்க அப்படின்று யாருமே உங்களை கம்பல் பண்ண முடியாது. யூனிட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 360 angle of analysis is required before taking any decision. So second one, family owned business model அப்படின்றது ஈவன் இந்த வேர்ல்டு லெவல்ல நம்ம பார்த்தோம்னா இந்தியா இஸ் நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கு ஃபார் ஃபேமிலி ஓன்டு பிசினஸ். ஈவன் டவுன் சவுத் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 100 ஃபேமிலி ஓன்டு பிசினஸா தான் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிற ஒரு பிசினஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நல்லா கேரி ஆயிட்டு போகுதா, சக்சஷன் பிளானிங் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படின்னா 97 ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது 90% ஃபேமிலி பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இல்ல. ஈவன் இஃப் தே ஆர் கண்டினியூயிங் அப்படின்னாலும் அவங்க வந்து தே ஆர் நாட் ஜஸ்ட் லைக் தட் தே ஆர் ரன்னிங் எ பிசினஸ் ஃபார் தேர் ரொட்டீன். பட் இந்த பீக் லெவல்ல என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த லெவல்ல இல்ல அப்படின்றத இன்னைக்கு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. தேர்ட் ஒன் வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா இங்க தோணுது. இது என்ன பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன, இது ஏன் நான் பண்ணணும், என்னோட பிசினஸ் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, what are the factors required to identify and to arrive the break even point அப்படின்றத அதை பார்ப்போம். Then being a CA professional, income tax angle touch பண்ணாம விட்டேன்னா the meeting will not be satisfied one. So get some income tax examples also, some practical issues also I have included here. And finally the retirement planning நான் இங்க இது retirement planning எல்லாம் ஒரு சார்ட் அக்கவுண்டன்ட்க்கு என்ன இருக்கு அப்படின்றது நீங்க திங்க் பண்ணலாம். பட் ஸ்டில் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது எல்லாருக்குமே, வெதர் யூ டூ பிசினஸ் ஆர் யூ ஆர் அ salaried பர்சன் ஆர் ஒரு மனிதர், தனி மனிதர் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது கம்பல்சரியா தேவைப்படுற ஒண்ணு இன்னைக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு ஃபேக்சுவல் இதா இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தம் தே ஆர் reluctant to accept it. ஸோ நம்ம எந்த ஸ்டேஜ்ல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு $1 million கொஸ்டினா இருக்கு. ஸோ இதையும் நம்ம பார்ப்போம். தென் ஃபைனலி கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ திஸ் இஸ் வாட் we are going to cover in this session. So before going to deep in the detailed content, டாபிக்கை நம்ம ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன 2-line sentence. Know your numbers and take your decisions, and own your numbers and take your actions. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு முக்கியமான ஒரு காரணியா கருதப்படுது. என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நோ யுவர் நம்பர்ஸ். நம்ம வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட எய்ம் எல்லாமே வந்து பிசினஸ் அடுத்த வேலை என்ன, எப்படி நம்மளோட ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றது, அந்த வேலை என்ன, இந்த வேலை என்ன அப்படின்றத ஒரு ரொட்டீன்லயே போயிட்டு இருக்குது. நம்ம என்ன நம்பர்ஸ்ல இருக்கோம் அப்படின்றத ஒரு லீடர்ஷிப் ஆங்கிள் இருந்து நம்ம டெய்லி பாக்குறோமா. ஈவன் பிக் MNC corporate, they have the culture of tracking the numbers, detailing data analytics. All the MNCs now they are doing the data analytics and detailing. So இது இல்லாம ஈவன் the government department is not exception to it. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணாம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ நோ யுவர் நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம இன்னைக்கு உள்ள பிசினஸ்ல இன்னைக்கு நான் என்ன பண்றேன், என்னோட நம்பர்ஸ் எனக்கு தெரியுதா, அதை வச்சு நான் டிசிஷன் எடுக்கிறேன்னா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதான் இங்க. ஓன் யுவர் நம்பர்ஸ் அண்ட் டேக் யுவர் ஆக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 10 கோடி ரூபாய் டர்ன் ஓவர்ல ஒன்று பண்றீங்க. எனி கன்சல்டன்சி, ஆர்ட், ட்ரேடிங் எல்லாம் அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் பிசினஸ் ஏத்தாப்புல நீங்க யூ கேன் அப்ளை இட். ஓன் யுவர் நம்பர்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி நீங்க பிரசன்ட்ல நோ யுவர் நம்பர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பிரசன்ட்ல நான் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நம்பர்ஸை யூ டிஃபைன் இட் அண்ட் ஓன் இட். இஃப் யூ ஓன் இட், ஒரு அசெட் வந்து நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி பாதுகாப்புறது, அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற பாக்குற மாதிரி உங்களோட நம்பர்ஸ் நீங்க ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு டார்கெட், வித்தவுட் செட்டிங் அ டார்கெட் இஃப் யூ டூ எனி பிசினஸ் யூ கேனாட் க்ரோ பியாண்ட் சர்டைன் ஸ்டேஜ் அப்படின்றதான் இன்னைக்கு பிக் MNC சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரோட தாரக மந்திரமா இருக்குது.
you fix a target. Marketing அப்படின்றது அதுதான். Even the 100 rupees, if you are fixing a target, you may or not. If you are achieving 50 and you fix a target at 100, you may or may not achieve 100. But if you fix a target and working towards it, and you will be ending up with 80 or 85, that is fine. But obviously it will be more than 50. So own your numbers அப்படின்றது நம்ம பிரசன்ட் ஸ்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஓன் பண்ணுங்க அந்த நம்பர்ஸ், அதை பேஸ் பண்ணி யூ ப்ரொசீட் அப்படின்றதான் இங்க. அகைன் உங்களோட ஸ்டேஜ் இங்க பாருங்க எப்படி இருக்கீங்க, நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகணும் அப்படின்ற பிளான் பண்ணுங்க அப்படின்றது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனலிட்டிக்கல் பண்ணுதா அப்படின்னா எஸ், தே ஆர் டூயிங் இட். எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய பட்ஜெட் அனௌன்ஸ் பண்றப்ப பார்ப்போம், கவர்மெண்ட் வந்து டெபிசிட் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். இப்போ ரீசெண்டா பட்ஜெட் 2020 பட்ஜெட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 3 விஷயத்தை எடுத்துக்கோமே. நிறைய பார்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஹஸ் பீன் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எவ்ரிதிங் தே ஹவ் brought in. பட் இங்க நம்மளோட டிஸ்கஷன் பர்பஸ்க்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் இங்க எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளோட இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன்ல ஒரு நியூ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஓல்டு ஸ்கீம்ல நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோமோ அது ரன் ஆயிட்டு இருக்கு. இன் அடிஷன் டு தட் ஒரு நியூ ஸ்கீம் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னா 5%, 10%, 15%, 20, 25, 30 அந்த மாதிரி ஒரு ஸ்லாப் ரேட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் வந்து எப்படி நான் எனக்கு எந்த ஓல்டு ஸ்கீம்ல போகணுமா நியூ ஸ்கீம்ல போகணுமா அப்படின்னா, அகைன் உங்களோட நம்பர்ஸ் தான் இங்க பேசுது. நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ஆல்ரெடி என்ன எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்றீங்க. செக்ஷன் 10ல நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, செக்ஷன் 24ல சில எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கு, செக்ஷன் 80ஸ்ல டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு எது நீங்க எதுவுமே அவைல் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, நிறைய அவைல் பண்றோம், எந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, இந்த நியூ ஸ்கீம் வந்து எனக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்க்காம நம்ம வந்து இதுதான் எனக்கு பெஸ்ட் மெத்தட் நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆங்கிள் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, அடுத்த ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இயர் ஆன் இயர் கம்பேரிட்டிவ்ல கவர்மெண்டோட ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 70,000 crore வந்து ஹையரா தான் அவன் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வர்றான். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்ம ஜெனரல் ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு டாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல, மேபி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை டபுளிங் வந்து எந்த செக்டார்ல நம்ம எடுக்கலாம், ஆர் சேம் செக்டாரோ அதை டிஃபரெண்ட் செக்டார்ல பண்ணலாம் அப்படின்றதுதான். அங்க கவர்மெண்ட் வந்து அதை ஆப்செட் பண்ணாம உங்களுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன்ல அவன் வந்து கொடுக்க மாட்டான். அதை கம்பேரிட்டிவ்ல நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்பரேட்டர்ஷிப் கன்சர்னோ ஒரு பார்ட்னர்ஷிப் கிளைண்டோ வந்துட்டு, சார் இப்பதான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இல்ல நான் வந்து கம்பெனியா போய்க்கலாமா அப்படின்ற மாதிரி என்கொயரிஸ் நிறைய வந்தது. சரி, இந்த நம்ம டிசிஷன் எடுக்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி ரன்னிங் ஒரு ப்ரிப்பரேட்டரிஷிப்போ ஹோமோ வர்றது, நான் கம்பெனியை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே இந்த ஒரு ஃபேக்டரை வச்சுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா முன்னாடி இப்ப அவங்களோட திங்கிங் என்ன, ஒரு ஆங்கிள் முன்னாடி வந்து கம்பெனி வந்து 30% பேசிக் ஸ்லாப் இருக்கு, அகைன் ஃபர்தர் சர்சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 34-35% வந்து கம்பெனி டாக்ஸ் பே பண்ணும். பே பண்ணதுக்கு அப்புறம் அகைன் the company wanted to declare a dividend. The dividend distribution tax வந்து அடிஷனலா ஒரு 15 + 10 + 4 17.16% வந்து நம்ம பே பண்ணி தான் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டா கொடுக்க முடியும். அப்போ ஓல்டு கல்ச்சர்ல என்ன இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி அங்க 35 இங்க 17 ஆல்மோஸ்ட் ஒரு 48 to 50% வந்து டாக்ஸ்லயே போயிடுது. நீங்க ஒரு 100 ரூபாய் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா 50 rupees வந்து உங்களுக்கு இங்கே போயிடுது, பேலன்ஸ் 50 தான் உங்களுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எடுக்க முடியுது. அதனால கம்பெனி வந்து வேண்டாம், அண்ட் தட் டு ஹியூஜ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ இந்த இதுல பார்த்ததுக்கு அப்புறம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா இது எல்லாமே நம்மளுக்கு வருது இல்ல, ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னாங்க. அதுதான் இல்ல, அகைன் கம்பேரிட்டிவ் சார்ட்ல நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து ரிடக்ஷன் இன் கார்பரேட் டாக்ஸ் ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஈவன் சப்சிக்வெண்டா நியூ செக்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க.
கார்பரேட்டுக்கு வந்து பிலோ 400 crore turnover அப்படின்னா 25% பண்ணிருக்காங்க. Again MAT will come into picture 18%. நியூ செக்ஷன் வந்து செக்ஷன் 115BAB ஒரு செக்ஷன் 115BAA ஒரு செக்ஷன் நியூ மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் அப்படின்னா only 15% டாக்ஸ் ஃபார் நியூ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் லூஸ் ஆகுதா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா ஈவன் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அபாலிஷ் பண்றப்ப நம்ம ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5,000-10,000 crores வந்து the government will be losing through it அப்படின்னாங்க. Whereas if you see the impact, they are getting more than triple times better than what the earlier system. So இதான் நம்மளுக்கு மெயினா பண்றோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் நம்ம டீட்டெயிலா நம்ம முன்னாடி சொன்னதுக்கு அந்த கம்பேரிட்டிவ் இன்கம் டேக்ஸ் சார்ட்டை வந்து பின்னாடி நம்ம பார்க்குறோம், ஸ்லைட்ஸ்ல வருது. நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங் வந்து செலெக்ஷன் ஆர் ரீவிசிட்டிங் பிசினஸ் டைப். நம்ம எல்லாருமே பிசினஸ் பர்சன். நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன மாடல்ல என்ன டைப்ல நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு 5 டைப் நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஷிப் கன்சர்னா ரன் பண்றோம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, எல்எல்பியா இருக்கலாம், ஓபிசி 1% கம்பெனியா இருக்கலாம், பிரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அதர் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ல போயிடும். இதுதான் ஒரு கமர்ஷியல் என்டிட்டி அப்படின்னா இதுக்குள்ளதான் நீங்க ஃபார்ம் பண்ணிருக்க முடியும். இதுல வந்து எனக்கு பெஸ்ட் டைப் என்ன, எதை வச்சு நான் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டைப்புமே வந்து பெஸ்ட் தான். உங்களோட நீங்க என்ன என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன டர்ன் ஓவர் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட்டை டீல் பண்றீங்க, என்ன டைப் செட் ஆஃப் கஸ்டமர்ஸை நீங்க டீல் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீங்க வேர் யுவர் ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இது வந்து பெஸ்ட் டைப்பா இல்லையா அப்படின்றது வந்து உங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். மேபி when you started initial stage proprietorship partnership always it will be a unregistered regulatory aspectல தான் பார்ப்போம். அதுக்காக அது வந்து இன்னைக்கு வந்து ஃபெயிலியர் மாடல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நம்ம பிசினஸ் பர்சன்ல லோக்கல்ல பார்த்தோம்னா 100 out of 90% ப்ராப்பர்ட்டிஷிப் மாடல் தான் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லி தே ஆர் ரன்னிங் ஆல்சோ. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ப்ராப்பர்ட்டிஷிப் ரன் பண்றவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் க்ரோ ஆகுறாங்க அப்படின்னா இது சேம் ப்ராப்பர்ட்டிஷிப்லயோ பார்ட்னர்ஷிப்லயோ வச்சிருந்தாங்கன்னா சம் டிஃபிகல்டிஸ் தே மே ஃபேஸ். ஸோ அந்த ஸ்டேஜ்ல அவங்க மாத்தணுமா அப்படின்றத ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க ஒரு நான் வந்து மாத்துங்கன்றது சொல்லல. யூ ஜஸ்ட் ரீவிசிட் யுவர் கான்ஸ்டிடியூஷன், த டைப் ஆஃப் என்டிட்டி வாட் யூ ஆர் ரன்னிங் ஆல்ரெடி. இப்போ நீங்க நியூ பிசினஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எதுல போகணும் அப்படின்றத யூ திங்க் ஓவர் த ஆல் த ஃபேக்ட்ஸ். ஃபேக்சுவல் ஃபேக்டை வந்து நீங்க ஒரு யூ புட் இட் இன் சிங்கிள் பக்கெட் அண்ட் அனலைஸ். அப்பதான் உங்களுக்கு எல்லாத்துலயுமே இந்த 5 டைப் இங்க இருக்கிறதுல 5 டைப்லயுமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கதான் செய்யும். அப்போ எனக்கு வந்து இங்க 50% லாஸ் இருக்கு, 60% பெனிஃபிட் வருதுன்னா அப்ப ஹையர் 10% இருக்கிறது நம்மளுக்கு பெனிஃபிஷியலா தோணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பிசினஸ் டைப்பை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட. ஸோ பெஸ்ட் டைப் அப்படின்றது எல்லாமே பெஸ்ட் டைப் தான். நம்மளோட எய்மை பொறுத்து இருக்கு. அங்க நம்ம எய்ம், டார்கெட் பிளஸ் மார்க்கெட் ஷேர் எல்லாமே ஒரு ஃபேக்டர் டு. சரி பெஸ்ட் டைப் தான் இல்ல, அட்லீஸ்ட் சஜஷனாக கொடுப்பீங்களா இதுதான் அப்படின்னா அகைன் சஜஷனுக்குமே பிஃபோர் ஜஸ்டிங் எனிதிங் யூ நீட் டு factor many things. You need to analyze some subject matter and your aims. நீங்க எந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க, எம்என்சியா ஆர் ஒரு நிறைய இதுல வந்து பிட்டிங் ப்ராசஸ் கன்செஷன் கம்பெனியா இருந்தாலும் சரி ஆர் அதர் கன்சல்டன்சி நிறைய ஈவன் கவர்மெண்ட் சைட்ல இருந்தாலும் சரி பிரைவேட் சைட்ல இருந்தாலும் சரி எம்என்சி சைட்ல இருந்தாலும் டெண்டர்ஸ் நிறைய வரும். டெண்டர்ஸ் அப்ளை பண்ண போறீங்களா? ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிசிஷன் மேக்கிங் மாறும். ஆர் லோக்கல்லே பண்ண போறீங்களா ஆர் யூ நீட் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், வெதர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சென்ஸ் த்ரூ பேங்க் ஆர் பிரைவேட் பார்ட்டி பிரைவேட் ஈக்விட்டி என்ன மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அகைன் திஸ் வில் கெட் சேஞ்ச்.
இல்ல நான் வந்து ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல மாத்தணுமா, கார்பரேட் ஸ்டைல்ல போகணுமா, இல்ல the world is going the changing with the கார்பரேட் ஸ்டைல்ல போனா எனக்கு ஒரு டிசைனேஷன் கிடைக்கும், கார்பரேட் ஸ்டைல்ல ஒரு ஆபீஸ் செட்டப் பண்ணா தான் என்னோட லைஃப் டைம் கோல் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் வந்து ஒரு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வேண்டியது இல்ல, கம்பெனிஸ் ஆக்டா நம்ம போனோம்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும், ஒரு ட்ரெடிஷனலாவும் பிசினஸ் ரன் பண்ணணும், பட் மினிமம் எனக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கேட்டகரியில ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல்ல அந்த ரெஜிஸ்டர்டு என்டிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படிங்கிறீங்களா? இது எல்லாமே ஃபேக்டர் பண்ணி தான் உங்களுக்கு இங்க வந்து நீங்க ஒரு பிசினஸ் டைப் வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். அகைன் அதேதான் 360 ஆங்கிள் ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நீங்க வச்சுட்டு எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. ஆல் த ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் 360 ஆங்கிள் அனலைஸ் பண்ணுங்க, தென் யூ டேக் யுவர் ஃபைனல் கால். எல்லாருக்குமே எல்லா பிசினஸ் மாடல்ல ப்ராஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எய்ம் என்ன இருக்கோ அதை எங்க ஃபிட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி போங்க அப்படின்றதான் மை சஜஷன். அகைன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ண போறீங்க, B2B உங்களோட டார்கெட் கஸ்டமர் B2B ஆ B2C ஆ, ஆர்கனைஸ்டா போகணுமா அன்ஆர்கனைஸ்டா போகணுமா, ஆர் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எக்ஸ்பான்ஷன் டீலர்ஷிப் மாடல்ல போறீங்களா? லாட் ஆஃப் MNCs they are going with the franchisee dealership மாடல்ல they are successful. ஸோ ஒவ்வொரு மாறுது. ஈக்விட்டி பார்ட்னர் மாடல்ல வேணுமா, பார்ட்னர்னா நம்ம லோக்கல்ல பார்ட்னர்ஷிப்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய வருது. ஈக்விட்டி பார்ட்னரா பிசினஸ்ல ஷேர் கொடுத்து வரணுமா, சோல் செல்லிங் ஏஜென்ட் மாதிரி பண்றோமா, பிரான்ச்சஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணி ஓன் ஆர் பேக்வர்ட் ஃபார்வர்டு செயின் மூலம் பண்ண போறோம், கொலாபரேஷன் ஜாயின்ட் வெஞ்சர், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மூவ்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு கன்சிடர் பண்ணி உங்க மைண்ட்ல பிசினஸ் பிளான்ன்றது நீங்க டிரா பண்ணணும். உங்க நம்பர்ஸ் என்ன, நீங்க எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, எவ்வளவு டார்கெட் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எந்த டார்கெட் கஸ்டமரை ரீச் பண்ண போறீங்க, அதுக்கு ஏத்தாப்புல எப்படி உங்களோட ஃபைனான்சியல் பிளான் என்ன, ஓன் ஃபண்டா லோன் ஃபண்டா பிரைவேட் பார்ட்னரா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்றது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலி ஓன்டு பிசினஸ் அப்படின்றது நம்ம அடுத்த சப் ஹெட்டிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டுல வந்து இந்தியா வந்து தேர்ட் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கு ஃபேமிலி ஓன்டு பிசினஸ். இந்த ஃபேமிலி ஓன்டு பிசினஸ் வந்து லாஸ்ட் மாடலா அப்படின்னா இட் இஸ் ப்ரூடன்ட், மெனி ரிசர்ச் தே ஹவ் டன் இட். இந்தியா வந்து தேர்ட் கேட்டகரியில இருக்கு. ஃபேமிலி ஓன்டு பிசினஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியால சக்சஸ் ரேட்டா இருக்கு, 97% போயிட்டு இருக்குன்றது. அகைன் அட் த சேம் டைம் அது வந்து ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் போகையில அதே அந்த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல்ல ரன் பண்றாங்களா அப்படின்னா அது இல்ல அப்படின்றது தான் ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. ஈவன் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல சம் ஆஃப் தம் தே ஆர் கண்டினியூ டு டூ த பிசினஸ் இன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ள ரீச் வந்து பாப்புலாரிட்டி வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்ல அப்படின்றது இங்க ரிசர்ச் ரிப்போர்ட்ல தெரிய வரும். ஸோ அப்போ ஃபெயிலியருக்கான காசஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னா சக்சஷன் பிளானிங் இல்லை அப்படின்றதுதான். அங்க 97% வந்து அது சக்சஷன் பிளானிங் இல்லாம தோத்து போயிடுது, அடுத்த ஜெனரேஷனுக்கு கேரி ஆக மாட்டேங்குது. நம்ம மதுரையிலே எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு லாங் பேக்ல நம்ம ஜிஆர்டி லலிதா அந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில எடுத்துட்டீங்கன்னா நம்ம மதுரை பேஸ்ட் ஒரு 2 பேரை எடுத்துக்கலாமே. ஒரு ஃபேமிலி பிசினஸா இருந்தவங்க நல்ல பீக்ல போனாங்க. ஈவன் இவங்கெல்லாம் மார்க்கெட்ல என்ட்ராறதுக்கு முன்னாடியே அவங்களோட தடத்தை ஒரு ரிமார்க்கபிளா பதிச்சவங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் சக்சஷன் பிளானிங்னால இதுல வந்து நேமே இல்லாம போயிட்டாங்க. அடுத்த ஒரு ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாடர்னைசேஷன்ல கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஜுவல்லரி சேம் இண்டஸ்ட்ரியில ஒரு லிஸ்டிங் அடுத்த கார்பரேட் ஸ்டைல்ல கொண்டு போய் இன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. நிறைய MNCs வந்து ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ்ல மதுரையில வந்துருச்சு. இப்போ இருந்தாலும் அவங்கள தாண்டி இன்னைக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் அவங்களோட தடத்தை பதிச்சுட்டு அவங்க ஸ்டில் தேர் மார்க்கெட் ஷேர் அப்படின்னா அதுக்கு அவங்களோட சேஞ்ச் ஆட்டிடியூட் அப்ரோச் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எலிவேட் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் அங்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது
I don't want to disclose their name because it may not be good to identifying and indicating their name. Next reason அப்படின்னு பார்த்தோம்னா no separation between business and family. இதுல என்னன்னா family owned business பண்றோம்னா family members they are not directly involved in the business but decision making or day-to-day activity family members involved ஆகுறாங்க. So when you mix up with both the family as well as your business நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றது தான் அங்க decision makingல வந்து டிலே ஆகுது. அதர் எம்ப்ளாயீஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி இஷ்யூஸ் நிறைய போகும். ஃபேமிலிக்குள்ளே அவங்க மட்டும் டாமினேட் பண்ணி போறாங்க, இவங்க பண்ணல அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வருது. ஸோ வந்து பிசினஸ் செப்பரேட் லீகல் ஐடென்டிட்டி கான்செப்ட் அப்படின்றது நம்ம தான் நம்மளோட பிசினஸ் தான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் குட் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வேற, உங்களோட பிசினஸ் வேற. நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு. நான் இப்படிதான் வாழணும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல, பாலிசிஸ்ல, ப்ரொசீஜர்ல, சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் நான் போவேன், இதெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வந்து எலிவேட் ஆகி ஒரு சேர்மன் பொசிஷன்ல வந்துருவீங்க. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுங்க. நான் செட் பண்ண சிஸ்டம் வந்து இது ஓடிக்கிட்டு இருக்கு, இது வந்து எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் அதுவா ஆட்டோமேட்டிக்கா எந்த இஷ்யூ வந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் இட் வில் டேக்கிள், இட் வில் டேக் ஓன் டிசிஷன். இது வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து இஷ்யூஸ்க்குமே வந்து இதாகாது, இது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு போகும் அப்படின்றது தான். அங்க ஃபேமிலியும் பிசினஸையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்றதுனால நிறைய போகுது அப்படின்றது இருக்கு. தேர்ட் கேட்டகரி வந்து ப்ரொமோஷன் ஆஃப் அன்குவாலிஃபைடு பிசினஸ் மெம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஃபேமிலியில வந்து 2 பசங்க இருக்காங்க. அப்பா பிசினஸ் ரன் பண்றாரு. படிக்க வயசுல வந்து ஒரு பையன் வந்து நல்லா படிச்சு ஒரு சிட்டில செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் வந்து டூயிங் a job in city. இன்னொரு பையன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, படிச்சிருக்காரு பட் நாட் டூயிங் எனி ஜாப். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பா வந்து ஓகே, அவன் வந்து அவனுக்கு ஒரு தனி ரூட்டை கிளியர் பண்ணிட்டு அவன் வந்து அங்க சிட்டில போயிட்டான், ஸோ நீ வந்து இந்த பிசினஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க என்ன வருது, அந்த சிட்டில செட்டில் ஆன பையனுக்கு அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அங்க பையன் வந்து சிட்டில இருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு. அப்பா அந்த இண்டிவிஜுவலோட மைண்ட்ல அவரை பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, சிட்டி லைஃப் என்ன சார், லோக்கல்ல போயிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட், நம்ம அடுத்தவன்ட்ட கை கட்டி வேலை பார்க்கணும், நம்ம வந்து நம்ம பிசினஸ்ல இருக்கு, நம்ம பிசினஸ்ல போகணும் அப்படின்ற அவருக்கு மைண்ட் செட் இருக்கும். ஆனா அப்பா என்ன சொல்றாரு, ஃபோர்ஸ்ஃபுல்லா அவர் அங்க வைப்பாரு, இவர் இங்க வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம அந்த பிசினஸ் வந்து போகுது. ஆர் ஒரு சன் இருக்காரு, ஒரு சன் படிக்கல, அப்ப அவரே தான் அடுத்த மேனேஜ்மெண்ட் வந்து அவர் தான் வந்து உட்காருவாரு. ஸோ குவாலிஃபைடு பர்சன், உங்களோட பிசினஸ் வந்து நிறைய க்ரோ ஆகி பெரிய ஸ்டேஜ்ல போயிருக்கு, குவாலிஃபைடு பர்சன் நீங்க கொண்டு வரையில இவர் ஒரு அன்குவாலிஃபைடா இருக்கலாம். அப்போ வந்து இட் மே நாட் சின்க்ரோனைஸ் வித் ஸ்கில்டு பர்சனல் வித் அதர். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லயும் வருது. அகைன் வந்து failure to address the governance. நான் சொன்ன மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், சிஸ்டம்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இல்லாம ஒரு எத்திக்கலா இப்படிதான் போகணும் அப்படின்னு ஒரு கார்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இல்லாம இருக்குது அடுத்த காசஸ் அப்படின்றது வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி ஓன்டு பிசினஸ் வந்து அதோட ஃபோக்கஸ் வந்து எஸ்டேட் பிளானிங்கா இருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட பர்சனல் அசெட்டை பில்ட் பண்றது. பர்சனல் அசெட், ஒரு பிசினஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து ஹெல்த்தியா போற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுல வர்ற ரெவென்யூ ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம அடுத்த டைவர்சிபிகேஷனோ எக்ஸ்பான்ஷனோ போகணும். அது செட் ஆயிடுச்சா இல்லையா, அது வெல்த்தியா போகுதா இல்லையா, அது வெல்த்தியா போறதுக்கு முன்னாடியே ஒரு டெம்பரரி ப்ராஃபிட்டை பார்த்துட்டு ஆமா இன்னைக்கு வந்துருச்சு, இந்த அமௌண்ட்டை எடுத்து வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணிடும், ஸோ தட் இது சேஃப் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு அசெட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனல் மைண்ட் செட் வச்சு நம்ம போகக்கூடாது. ஒரு ஷார்ட் டேர்ம்
கோலை வச்சு எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நம்ம சவுத் பேஸ்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி 100 years ஈவன் கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட், பெப்சி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க வந்து மார்க்கெட்ல வந்து அவங்க வந்து ஒரு பெரிய டான் மாதிரி இருந்தாங்க. அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிசினஸ் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி எடுத்து போகையில அடுத்த டைவர்சிஃபிகேஷன் இந்த இதுல இருந்து உள்ள ஃபண்டை எடுத்து ஒரு 2-3 பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹெவி காம்படிஷன்ல கொக்கோலா இவங்க எல்லாம் வரையில இவங்க வந்து அந்த டைவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் போகையில ஒரு பிசினஸ்ல டல் ஆகுது. அடுத்த ஃபண்ட் ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஸ்டில் தே ஆர் டூயிங் எ பிசினஸ், பட் ஏதோ பிசினஸ் நானும் பண்றேன், என்னோட தாத்தா பாட்டன் காலத்துல இருந்து அந்த பிசினஸ் நான் விடக்கூடாதே அப்படின்ற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ண மாடல் இப்ப இல்லை அப்படின்றதுதான். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அப்பா வந்து ஒரு பையனை வந்து படிக்க விடுறாரு, ஒரு 10th வரைக்கும் படிச்சா போதும், நீ 10th அப்புறம் ஒரு 5,000 10,000 ரேஞ்சில் சேலரியில ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா வேலைக்கு போயிடு அப்படின்றாரு. ஏன்னா 5,000 10,000 நீ கிடைக்குது, நீ போயிடு அப்படின்றாரு. அது ஒரு டெம்பரரி. இதுவே வந்து அனதர் நீங்க வந்து நல்லா படிப்பான்னு சொல்லி அவர் வந்து ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ அந்த மாதிரி ஆகி ஒரு 50,000 1 lakh சேலரி வர்ற வரைக்கும் போறாரு. ஆர் ஸ்டார்டிங் ஓன் பிசினஸ். அப்போ வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ஒரு 10th முடிச்ச கேண்டிடேட்ல எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பிசினஸ் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா, ஃபேமிலி பிசினஸ் எந்த பிசினஸா இருந்தாலும் இப்போ அந்த ஒரு ஸ்டேஜ் போய் அது வெல்த்தியா போகுதா, அதுவே அதோட சஸ்டைனபிலிட்டியா இருக்கா, லாங் ரன்ல போகுமா அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து அதுல இருந்து நீங்க மணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணல. பட் நீங்க எடுத்து அடுத்த அசெட் கிரியேஷன் மாடல்ல டைவர்சிஃபிகேஷன் போறீங்க அப்படின்னா, ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் ஸ்டேஜ்ல அட்டைன் ஆயிருக்கா இந்த பிசினஸ் மாடல் அப்படின்றத நீங்க பார்க்கணும். எஸ்பிவி அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸோ இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இதோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். இந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த பிசினஸ்ல இப்ப நான் லோன் அப்ளை பண்ணனா எனக்கு லோன் கிடைச்சிடும், ஸோ இந்த லோனை வச்சு இந்த பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், தனியா ஒரு அசெட் கிரியேட் பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் ஒரு அந்த ஃபெயிலியர் காரணிகளா இருக்கு. அடுத்து வந்து ஓல்டு ஜெனரேஷன்ஸ் நாட் வாண்டிங் டு கிவ் அப் பவர்ஸ். நான் இங்க வந்து ஓல்டு ஜெனரேஷனை நான் பிளேம் பண்ணல. என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு நம்ம பிரகாஷ் ராஜ் மூவில அவரு சொல்லுவார் இல்லையா, அவருக்கு வீட்டுல இருப்பாரு, ஒரு பையனை வந்து ஆபீஸ்க்கு போக சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ஆபீஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தெலுங்குல வந்து பொம்மரிலோ மூவி, தமிழ்ல ஐ எம் நாட் ஏபிள் டு ரெகலெக்ட் தி மூவி நேம். ஸோ அங்க வந்து இவர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் இன்சார்ஜ்ட வந்து சொல்லிட்டு இதை நீ அங்க பண்ணிடு, அங்க பண்ணிடு, அதை பண்ணிடு, அதை பண்ணிடுன்னு சொல்லிடுவாரு. இவர் போனோன்னு அப்பா இதை பண்ண சொன்ன, அப்பா ஆல்ரெடி பேசிட்டாரு, நான் செஞ்சுட்டேன். அடுத்தவரை போவாரு, அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நான் செஞ்சுட்டேன். அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, செஞ்சுட்டேன். ஸோ வந்து ஓல்டு ஜெனரேஷன் வந்து அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆர் ப்ரொடெக்டிவ் ஹேண்ட்ல பாக்குறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல யங்ஸ்டரு, ஸோ நம்ம வந்து டாமினேட் பண்ணணுமா அப்படின்றதுதான் அங்க. இது வந்து we are not blaming the older generation. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லயும் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஃபைனான்சியல் டிசிப்ளின். ஃபைனான்சியல் டிசிப்ளின் அப்படின்றது இஸ் த பிரைமரி ஃபேக்டர் ஃபார் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் அப்படின்றதான் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவேன். உங்களோட பிசினஸ்க்கு வந்து எவ்வளவு தேவை அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க, அதை நீங்க ஓன் ஃபண்டா லோனா அப்படின்றத நீங்க டிசைட் பண்றீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதை தவிர நீங்க வேற ஏதாவது நிறைய பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறது. ஷார்ட் டேர்ம்ல வாங்கி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதோ, லாங் டேர்ம்ல வாங்கி ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதோ, அல்லது பிசினஸ் லோன் அப்ளை பண்ணி ஒரு பர்சனல் அசெட்டை கிரியேட் பண்றதோ, எல்லாமே வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்டிசிப்ளினை குறிக்குது.
ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்றது, எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு ஒரு சஜஸ்டிவ் மெத்தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செப்பரேட்லி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செப்பரேட் லீகல் என்டிட்டியா நீங்க ட்ரீட் பண்ணணும். ஈவன் ப்ரொப்ரைட்டரிஷிப் மாடல் நீங்க பிசினஸ் ரன் பண்ணீங்கன்னாலும் இட் இஸ் நாட் தட் யூ நீட் டு ரன் அ கார்பரேட் டு ஹேவ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி கான்செப்ட். ப்ரொப்ரைட்டரிஷிப் பிசினஸ்லயுமே வந்து நம்மளோட ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் பிசினஸ்ல எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம ஃபேமிலி அப்படின்றப்ப ஃபேமிலியில மேபி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஃபியூச்சர் ஸ்டேஜ்ல வந்து நான் இந்த ஃபேமிலிக்காக நிறைய உழைச்சேன், பட் இப்போ என்னை கன்சிடர் பண்ணல அப்படின்ற தாட் ப்ராசஸ் போகுது. இப்போ மேன் பவர் நீங்க அடுத்து என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள போடுறாங்கன்னா உங்களோட மேன் பவர் காஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிருந்தாலும் ஈக்குவல் டு தேர்ட் பர்சன் ஒரு எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ரிவார்டை நீங்க எடுங்க. இது வந்து எப்படி உதவுது அப்படின்னா உங்களுக்கு டு ஐடென்டிஃபை தி பெஸ்ட் காஸ்ட். உங்களோட எந்த ஃபீல்ட்ல ட்ரேடிங்கா இருந்தாலும் சர்வீஸா இருந்தாலும் சரி, உங்களோட காஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அகைன் ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க, நான் வந்து இதுல ஒர்க் பண்ணேன், என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டேன், பட் அப்ப எனக்கு ரிவார்டு இல்லை, இப்பவுமே வெளில போட்டாங்க அப்படின்ற ஒரு காசஸ்ல இருந்து நீங்க வெளில வரலாம். ஆஃபன் நம்ம லோக்கல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா இருந்தாலும் சரி, சரி நம்ம மணி தேவைகள் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த பார்ட்னரோ ப்ரொப்ரைட்டரோ கொண்டாந்து இன்ஃபியூஸ் பண்றாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம், பண்ணாம இருக்கலாம். ஸோ அப்பப்போ நீங்க வந்து இந்த ஒரு பார்ட்னர் கொண்டு வர்றாரு, ஒரு பார்ட்னர் கொண்டு வரல அப்படின்னா, ஒரு பார்ட்னர் கொண்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு உண்டான காம்பன்சேஷனை கொடுத்துருங்க. அவர் கொண்டு வர்றாரா இன்னைக்கு, அவருக்கு உண்டான காம்பன்சேஷனை கொடுத்துருங்க. மேபி they are bringing the money to settle the cash flow purpose, but again interest கொடுக்கிறது வந்து it is not advisable அப்படின்ற மாதிரி தோணும். பட் நீங்க என்ன சொல்றீங்க, கேஷ் நீங்க இப்ப கொடுக்குறீங்க அப்பர் கொடுக்குறீங்கன்றது மேட்டர் இல்ல. யூ ரைட் எக்ஸ்பென்சஸ், நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா, பேங்க் ரேட்டுக்கு அட்லீஸ்ட் மினிமம் காஸ்ட்ல பேங்க் ரேட் என்ன கொடுக்குதோ அந்த காஸ்ட்ல வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் எழுதி அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிங்க. whenever the business is having the liquidity position, அப்ப நீங்க withdraw பண்ணிக்கலாம். for the time being you can defer your cash flows, but என்ன ரிவார்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. so that உங்களோட ஆக்சுவல் என்ன, ஆக்சுவல் பிசினஸ் என்ன, அவங்களோட பர்சனலுக்குமே வந்து நான் ஃபேவர் பண்ணேன் அப்படின்ற நிறைய இஷ்யூஸ் வந்து அங்க சார்ட் அவுட் ஆகும். ரெண்டாவது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வந்து ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு. ஸோ கிளியரா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்து இவர் இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தா போறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அண்ட் கவர்னன்ஸ் பாலிசிஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் இதை பண்ணி ஒரு பிபிஓ ஸ்டைல செட் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி நடக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து இட் வில் நெவர் எண்ட். அதோட ப்ராசஸ் வந்து அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். unless otherwise if you meet up extraordinary issues, அந்த இஷ்யூஸ் மட்டும் நீங்க போய் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்லி the business will succeed forever. ஸோ அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் பில்டிங். பிராண்ட் பில்டிங் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேடிங்ல ட்ரெடிஷனலா வந்து இதை விற்கிறோம் வாங்குறோம் விற்கிறோம், இதுதான் நம்ம ட்ரெடிஷனல் மைண்ட் செட்டா இருக்கு. இன்னைக்கு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இந்த பிசினஸ் அப்படியே போயிடும். நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்டிக்கா பார்க்கணும் அப்படின்னா யூ பில்ட் அ பிராண்ட். உங்களோட பிராண்ட் வந்து உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்க அப்படின்னா அது ப்ராடக்டாவே போயிடக்கூடாது, உங்க பிராண்டை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றதா ஒரு சஜஷன். இப்போ நிறைய எம்என்சி கம்பெனி அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் லோகோ. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்க, அப்போ ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணிருப்பீங்கன்னு அந்த பெயிண்ட் வந்து என்ன வாங்கியிருப்பீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் இருக்கு. மெயினா என்ன வருது அப்படின்னா ஏதாவது ஒரு பிராண்டு 2 பிராண்டு தான் உங்களுக்கு வரும். அதை தவிர நீங்க மார்க்கெட்ல வந்து n நம்பர் ஆஃப் பெயிண்ட் பிராண்ட் இருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்றது 99% பீப்புள்ஸ் மைண்ட்ல வந்து அது வரும். ஏன்னா மார்க்கெட்ல அது மட்டும்தான் ஒரு பெரிய பிராண்டா இமேஜ் பண்ணி பில்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இதுக்கு வந்து அந்த பிராண்டுக்கு போறீங்க, இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது.
ஸோ பிராண்ட் பில்டிங் அப்படின்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் கிரியேட்டிங் அ வே ஃபார்வர்ட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இவங்க 2 பேர் யாரு அப்படின்றத கெஸ் பண்ண முடிஞ்சா மேபி தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாம வந்திருக்கலாம். இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த பூர்விகா மொபைலோட ஓனர்ஸ். இவங்க ஃபேமிலி ஓன்டு பிசினஸ் ப்ரொப்ரைட்டரி சென்னையில ஒரு ஸ்டோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க பிசினஸ். 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 இயர்ஸா வந்து ப்ரொப்ரைட்டரி மாடல்லே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட டர்ன் ஓவர் வந்து இனிஷியலா 50 lakh to 1 crore 2 crore 3 crore இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2009ல வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல மாத்தினாங்க. அக்ரெசிவ் மேசிவ் எக்ஸ்பான்ஷன் போனாங்க. 2 பேர் தான் மேனேஜ்மெண்ட், ஃபுல் மேனேஜ்மெண்ட் 2 பேர் தான் பண்ணாங்க. கார்பரேட் ஸ்டைல்ல மாத்தி financial assistance they went for a bank loan, other assistance also for their expansion. So இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 390 ஷோரூம்ஸ் இருக்கு. 60 சிட்டிஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ரீட்டைல் செயின் அவங்க தான். இன்னைக்கு அவங்களோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா பிரசன்ட் சிச்சுவேஷன் 1100 crore. நம்ம இமேஜின் பண்ண முடியுமா அப்படின்னா தேர் சிம்பிள் பேக்ரவுண்ட், தேர் வெரி ஹார்ட் ஒர்க். 2 பேரும் வந்து என்னோட சீனியர் பார்ட்னர்கிட்ட ஒரு டைம் அட்வைஸ்க்காக வந்திருந்தாங்க. அப்ப அவங்களோட ஷேர் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் த 360 days வந்து டிராவலிங்லேயே இருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வந்து கிடைச்சது. அப்ப டிராவலிங்ல இருப்பாங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னா they will not travel both in a same line. They travel in a opposite side. இவர் வந்து இந்த டைரக்ஷன்ல வர்றாரு, ஹஸ்பண்ட் இந்த டைரக்ஷன்ல வர்றாரு அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவாங்க. ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம தொழில வந்து நிறைய காம்படிட்டர் இருக்காங்க, ஆர் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு ரிஸ்க் நடக்குது அப்படின்னா 2 பேருமே வந்து லைவ் ரிஸ்க் ஆயிடும். ஸோ நம்ம 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம வந்தோம் அப்படின்னா 2 பேருமே சேஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர் யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆனாலும் அடுத்தவங்க வந்து சர்வை பண்ணி பிசினஸையோ ஃபேமிலியோ ரன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ வந்து அவங்க தே ஆர் டார்கெட் ஃபார் 2000 crore டர்ன் ஓவர். ஸோ இது ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் வச்சேன் அப்படின்னா 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் தே ஆர் டூயிங் அ வெரி ஹார்ட் ஒர்க், வெரி என்தூசியாஸ்டிக். நீங்க நிறைய கூகுள் பண்ணீங்கன்னா அந்த அம்மா அவார்ட்ஸ் எல்லாம் அவங்க ஹார்ட் ஒர்க்கை இட் இஸ் தே ஆர் ஒர்க் ஃபார் ரிசீவிங் சச் அன் ஹானர். இவங்க வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பிசினஸ், ஒரு ட்ரெடிஷனல் ப்ராப்பர்ட்டிஷிப்ல ஒரு 5 years ரன் பண்ணிட்டு அந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் they have gone for a massive expansion. ஸோ அப்போதான் அவங்க வந்து அன்இமேஜினபிள் டர்ன் ஓவரை அச்சீவ் பண்ற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ 5 years வந்து அவங்க they have done lot of research. இதுல எப்படி யூஸ் ஆகலாம், எப்படி பண்ணலாம், அடுத்த எக்ஸ்பான்ஷன் போனா எப்படி மானிட்டர் பண்ணலாம், என்ன பண்ணலான்றது they shared a lot of even online they have shared their views. ஒரு ப்ரொப்ரைட்டரில இருந்து ஒரு கார்பரேட் செக்டருக்கு மாறி எப்படி சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இதை எடுத்திருக்கேன் நான் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது அடுத்த டாபிக். பிஇபினா என்னங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றது நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சிச்சுவேஷன். நான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்னோட மணி இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு கீழே போயிடக்கூடாது, லாஸ் வரக்கூடாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பென்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நான் இன்ஃபியூஸ் பண்றேனோ அதை அட்லீஸ்ட் நான் எடுத்துருவேனா, அது எப்போ எடுப்பேன் அப்படின்ற ஒரு காரணி தான் இது. நான் எப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்றத உங்களோட காஸ்ட் வந்து இது என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் வயபிளா இருக்குமா இருக்காதா அப்படின்றத டிஃபைன் பண்ணலாம்.
இது ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்குமா கொடுக்காதா, எந்த இயர்ல கொடுக்கும், அல்லது இதை காஸ்ட் ரிடக்ஷன் எப்படி பண்றது. காஸ்டிங் வந்து என்னோட காம்படிட்டர் பார்க்கையில என்னோட காஸ்டிங்கே செட் ஆக மாட்டேங்குது, எப்படி பண்றது அப்படின்றதுல பார்க்கலாம், எங்க ரிடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸிங் டார்கெட்டுக்கு பட்ஜெட்டுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. மிஸ்ஸிங் எக்ஸ்பென்சஸ் ஐடென்டிஃபை. இப்போ ப்ரப்பரேட்டரி மாடல்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ மணி இன்வெஸ்ட் பண்ணுவோம் வெளியில. ஈவன் பேங்கர் நம்ம ப்ரப்பரேட்டரி மாடல்ல ரன் பண்றப்ப பேங்கர்ஸ் they may not be able to release the fund what we expected. So என்ன பண்ணுவோம், to meet out the fund, the financial criteria, நம்ம தேர்ட் பார்ட்டிட்ட வந்து ஒரு கட்டிக்கு வாங்கி உள்ள போட்டுப்போம். அந்த மணி எப்படி வந்தது, ஏது வந்தது, அதோட எக்ஸ்பென்சஸ் நம்ம வெளியில ஆக்சுவலா கொடுக்கறது வேற என்ன அப்படின்றத அன்ஆர்கனைஸ்டா போயிட்டு இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணாம ஒரு காஸ்டிங் ஸ்ட்ரக்சரே இருந்திருக்காது. அப்போ மிஸ்ஸிங் எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்து காஸ்டிங் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் போகையில எப்படி எந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அரைவ் பண்ணலாம். ஒரு ஃபிக்ஸட் அசெட்டோ பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கணும் அப்படின்னா பை வெர்சஸ் லீஸ், லீஸுக்கு போகணுமா அல்லது புதுசாவே வாங்கிடலாமா, புதுசா வாங்கினா எவ்வளவு காஸ்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஆர் ஒன் டைம் லீஸ் எப்படி போகலாம் அப்படின்றதே நம்ம இங்க பிரைசிங் டிசிஷனுக்கு. ஸோ இதெல்லாம் அதோட பெனிஃபிட். ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா அதோட ஃபேக்டர் என்னென்ன காரணிகள் தேவை இருக்கு அப்படின்னா உங்களோட இன்கம் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இது ரெண்டு தான் உங்களுக்கு தேவை. உங்களோட ஃபர்தர் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெண்டா பிரிங்க. கிளாசிஃபை யுவர் எக்ஸ்பென்சஸ் இன்டு வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸ்டு. வேரியபிள்னா என்ன, ஃபிக்ஸ்டுனா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வேரியபிள் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டு தி எக்ஸ்டெண்ட் உங்களோட வால்யூம் ஆஃப் சேல்ஸ் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த காஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். whereas the fixed cost அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஃபிக்ஸடா whether you run a business or you do not run a business, நீங்க ஸ்மாலா பண்ணுங்க ஹையரா பண்ணுங்க, சில காஸ்ட் வந்து irrespective of it you need to incur. ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆபீஸ் பிசினஸ் எடுத்துட்டீங்க, அது ரெண்டு கொடுத்தே ஆகணும். நீங்க சும்மா லாக்டவுன் போட்டதால இப்போ கோவிட்ல வந்து நிறைய இதுல வந்து நம்ம லாக் பண்ணி தான் இருக்கோம், பட் ரெண்டல் கொடுத்தா ஆகணும். ஒரு சேலரி ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணிட்டோம் கொடுத்தாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்க பிசினஸே பண்ணலனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து இன்கர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ உங்களோட காஸ்ட் வந்து ரெண்டா பிரிக்கிறோம், வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட். இதுதான் ரெண்டு உங்களோட இன்கம் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டா பிரிங்க. இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பிஇபி அப்படின்றத பார்க்கிறோம். இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவோ அதை எதால டிவைட் பண்றீங்கன்னா உங்க செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எம்ப்ளாயி 10,000 சேலரி கொடுத்து ஒரு எம்ப்ளாயியை ஹையர் பண்ணிருக்கேன். ஒரு 5,000 கொடுத்து ஒரு ஆஃபீஸ் பிரிமிசஸ் ஒரு குடோன் ஒன்று எடுத்திருக்கேன்னு வைங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதர் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000 20,000 உங்களுக்கு ஃபிக்ஸட் மந்த்லி கமிட்மெண்ட் ஆயிருச்சுன்னா ஒரு பிசினஸ் நீங்க பண்ணலான்ற மாதிரி மாடல் டிசைன் பண்ணிருக்கீங்க. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இன் a simpler manner இதை எடுத்திருக்கேன். If you take in a real practical aspect, there are many cost it will be involved. Or எல்லாமே நீங்க வந்து வேரியபிள் ஆஃப் ஃபிக்ஸட் பிரிச்சு அதுக்கு உண்டானபடி நீங்க எடுக்கணும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இன் a simple better manner நான் இதை எடுத்திருக்கேன். உங்களோட salary 10,000, உங்களோட ரெண்ட் 5,000, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வந்து 5,000. ஸோ 20,000 உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு ப்ராடக்ட்டை போய் ஒரு 4 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றேன், அதை வந்து அடிஷ்னலா மேனுஃபேக்சரிங்கோ அல்லது பேக்கிங்கோ ரீபேக்கிங் பண்றதுக்கு ஒரு 2 ரூபாய் செலவு பண்றேன். ஸோ என்னோட காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டா வர்றதுக்கு எவ்வளவு ஸ்பெண்டர்னா 4 ரூபாய் பிளஸ் 2 ரூபாய் 6 ரூபாய் ஆகுது. நான் அது வந்து மார்க்கெட்ல எவ்வளவுக்கு விற்பேன் அப்படின்னா ஒரு 10 rupees விற்கிறேன். இப்போ என்னோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு 4 ரூபாய் வருது. ஏன்னா 10 ரூபாய் மைனஸ் 6 ரூபாய் 4 ரூபாய். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி நான் சேல் பண்ணேன்னா நான் ப்ராஃபிட்டபிளா ரீச் அவுட் பண்ணுவேன். ஒரு சிம்பிள் கால்குலேஷனா இருக்கையில உங்களுக்கு தெரியும் இது இந்த குவான்டிட்டி நீங்க அரைவ் பண்ணிடலாம்னு. ஒரு பெரிய ஃபிகர்ஸா போகையில நீங்க வாட் இஃப் சினாரியோ போட்டு எத்தனை டைம் பண்றது அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு தான் இந்த சிம்பிள் ஃபார்மா. உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு, உங்களோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு அப்படின்றது. ஸோ இப்போ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா
இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு 5000 குவான்டிட்டி வரைக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை வச்சு மேனேஜ் பண்ணணும். 5000 மேல அடுத்த 10,000 அடுத்த 5 வந்து இன்னும் 2 பேரா போகணும். ஸோ 10,000 நீங்க குவான்டிட்டி சேல் பண்ணணும்னா 2 பேரை யூஸ் பண்ணணும். 5,000 வரைக்கும் ஒருத்தரை யூஸ் பண்ணணும். ஒரு 10,000 ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம வந்து இதை அரைவ் பண்ணா எத்தனை குவான்டிட்டி நான் அரைவ் பண்ணா அட்லீஸ்ட் நான் போட்ட காசை எடுக்க முடியும் அப்படின்னா, உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு? நான் 20,000 சொல்லியிருக்கேன். செல்லிங் பிரைஸ் 10 rupees, வேரியபிள் காஸ்ட் உங்களோட அந்த பர்ச்சேஸ் காஸ்ட் பிளஸ் மேனுஃபேக்சரிங் 6. ஸோ நெட்டா பாத்தீங்கன்னா 10 - 6 வந்து 4. 20,000 4ஆல வகுத்தீங்கன்னா 5,000 வரும். ஸோ 5,000 குவான்டிட்டி நீங்க வித்தீங்கன்னா தான் நீங்க வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சிச்சுவேஷனை நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. 5,000க்கு கீழே நீங்க உங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ லாஸ் பிசினஸ். ஸோ அப்போ மார்க்கெட் ஸ்டடி நீங்க என்ன பண்ணணும்? நான் 5,000க்கு பண்ண முடியுமா முடியாதா? 3,000 தாங்க பண்ண முடியும். 3,000க்கு மேல 4,000 தான் பண்ண முடியும். 5,000 ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ வயபிள் ப்ராஜெக்ட். நாங்க எக்ஸாம்பிள் போட்டுருக்கேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நான் 3,000 குவான்டிட்டி நான் செல் பண்றேன் அப்படின்னா உங்களோட வேரியபிள் காஸ்ட் 3,000 குவான்டிட்டி வாங்குறதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்றது இங்க போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன? ஸோ அந்த 3,000 குவான்டிட்டி நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 லாஸ்ல வருது. ஸோ யூ கேன் மேக் யுவர் ஓன் கால்குலேஷன். ரெண்டாவது ஸ்டேஜ்ல ஓகே 3,000ல அடுத்து வந்து 5,000 நான் ரீச் ஆகிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம ரீச் பண்ணிட்டோம். 5,000 குவான்டிட்டி பண்ண எனக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல வருது. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் போட்ட காசை அப்படியே எடுத்துறேன். அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 6,000 குவான்டிட்டி ஓகே 6,000 குவான்டிட்டி விற்கிறேங்க. அப்ப என்ன ஆகும்? நான் தான் 5,000 குவான்டிட்டி நீங்க சொன்னீங்கன்னா நான் ப்ராஃபிட் ரீச் ஆயிரேன்ல. ஸோ அப்ப 6,000 குவான்டிட்டி நான் பண்ணனா ப்ராஃபிட் தானே வரணும் அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ அங்க ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒரு ஆளை வச்சு நீங்க ரன் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 5,000 குவான்டிட்டி தான் நீங்க செல் பண்ண முடியும். 5,000 மேல நீங்க ஒரு குவான்டிட்டி செல் பண்ணாலும் இன்னொருத்தர் ரெக்ரூட் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ 5,000க்கு மேல குவான்டிட்டி நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அடுத்து ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா உங்களோட காஸ்ட் இஸ் இன்க்ரீசிங், ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் இன்க்ரீசிங். இன்ஸ்டெட் ஆஃப் 30,000 ஆயிருது. அப்ப 30,000 அப்படின்னா உங்களோட பிஇபி மாறுது. அப்ப நீங்க எப்போ ப்ராஃபிட் பண்றீங்க திரும்ப அதை பார்க்கணும். ஸோ அப்ப இல்ல மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் 2 பேரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அப்போ 2 பேரை வச்சு 10,000 குவான்டிட்டி நான் செல் பண்றேன் அப்படின்னா எனக்கு 10,000 வந்து ப்ராஃபிட் ஆகுது. ஸோ பிஇபி அப்படின்றதுல இந்த காஸ்ட் அனாலிசிஸ் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன பிஇபி அப்படின்னா நான் மினிமம் இந்த இயர்ல வந்து 5,000 குவான்டிட்டி செல் பண்ணாதான் எனக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சிச்சுவேஷன். ஏன்னா இன்னைக்கு உள்ள காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல நிறைய பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயரே வந்து ப்ராஃபிட்டபிளா வருமா அப்படின்றது கொஸ்டின். பிகாஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இனிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ எப்போ நான் வந்து பிஇபி ரீச் ஆகுறேன் அப்படின்றது அந்த டிசிஷனே எடுக்காம பிசினஸ்ல போறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அதனாலதான் இந்த பிஇபின்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ரெண்டாவது பவர் செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 225 into 450 மெகாவாட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 13,000 crore லோன் அப்ளை பண்ணி வந்து ஒரு இது பண்ணாங்க. அதில் ப்ராஜெக்ட் மாடல் பார்த்தோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து 40 yearsல இருக்குது. 7th இயருக்கு அப்புறம் தான் அது பிஇபி ஸ்டேஜே ரீச் ஆகுது. அப்போ 6 வருஷம் வரைக்கும் லாஸ்ல தான் இருக்கான்னா ஆமா இட் இஸ் அ லாஸ். பிகாஸ் இனிஷியல் 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இன்வால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களோட அக்யூமுலேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் கேபிடலைசேஷன் அப்போர்ஷன்மெண்ட் பிளஸ் இயர் ஆன் இயர் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எல்லாமே அப்சர்வ் ஆகி வர்றதுக்கு ஒரு 6-7 years ஆகுது. ஸோ 7th இயர் 8th இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராகவே டேர்ன் அவுட் ஆகுது. 7th இயர்ல இருந்து 40 years வரைக்கும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் அந்த பவர் செக்டர்ல இருக்கு. எந்த எக்ஸ்பெண்டிச்சருமே இல்லை. இட் இஸ் கிவிங் எ ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் 7 yearsக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா அங்க வருது அப்படின்றத யூ கேன் விசுவலைஸ் யுவர் பிசினஸ். அப்ப நீங்க அததான் நம்ம சொல்லுவோம் ஓன் யுவர் நம்பர்ஸ். என்னோட ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல ஒன்று நான் ஒரு எக்ஸாம்பிள்ல ஷேர் பண்ணலாம் அப்படின்றது இங்க ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளும் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ல வந்து நாங்கள் வந்து ஒரு காஸ்ட் மினிமைசேஷனுக்காக ஒரு அசைன்மெண்ட் வந்தது எங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் லாஸ்ட் இயரும் என்னோட டேர்ன் ஓவர் வந்து 350 crore தான், இந்த இயரும் வந்து 350 crore தான். இதை காஸ்டிங்ல வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், எங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். அவங்களால வந்து இதுக்கு மேல பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனாலதான் இப்போ நாங்கள் அதுல ஸ்டில் வி ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ரீச் ஆர் பெஸ்ட். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல உங்களால ஏதாவது வேல்யூவேஷன் குறிச்சு வேற ஏதாவது ஏரியாஸ்ல எங்களால குறைக்க முடியும் அப்படின்னா நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 350 crore, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 96, பர்சனல் காஸ்ட் 51, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே க்ரோஸ் இல்லைங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து 70. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 186 crore வருது. ஸோ 53% ப்ராஃபிட் வருதானா, எஸ் தேர் ஏர்னிங் ரியல் ப்ராஃபிட் ஈவன் மச் மோர் பெட்டர் தென் இது. இது நிறைய வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சர் இருக்கு, ஈவன் 60% மேல அவங்க ரியல் ப்ராஃபிட் தேவை. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ரக்சர். இதுல வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் மினிமைசேஷன் தான் எங்களோட ரோல். அப்போ எதுல எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏ கேட்டகரி ஆல்வேஸ் நீங்க எதை எடுக்கணும்னாலும் ஏபிசி கேட்டகரி பிரிக்கணும். ஏ கேட்டகரினா உங்க ஹையஸ்ட் ஸ்பெண்டிங் இதுல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் 27% இருக்கு, பர்சனல் காஸ்ட் 15. இது ரெண்டு தான் நீங்க எடுக்க முடியும். ப்ரொடக்ஷன்ல போனீங்கன்னா செயின் அதுலயுமே இருக்கு. பட் இங்க வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு பர்சனல் காஸ்ட்ல வந்து 15% இன்வால்வ் ஆயிருக்கு, இதை எடுத்திருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறோம். டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றதுல டீடைலிங் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த டீடைல் பர்சனல் காஸ்ட்னா 15% வருது, 51 கோடி ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், 51 கோடி எப்படிங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டப்போ என்னோட ஃபேக்டரி லேபருக்கு வந்து 35% போகுது. எஸ், இட் இஸ் வெரி ட்ரூ, வெரி நாமினல். 35% ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அப்படின்றது வெரி ரீசனபிள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்றது ஒரு 15%, 10 to 15% ஆல்சோ இட் இஸ் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ஃபார் எனி எம்என்சி கம்பெனி. மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து ஒரு 50% வருது. இவங்க வந்து ஆமா சார் என்னோட மார்க்கெட்டிங் வந்து வெரி ஸ்ட்ராங் டீமா இருக்கு, பேன் இண்டியா பேசிஸ்ல எங்களுக்கு பிரசன்ஸ் இருக்கு, ஈவன் ஓவர்சீஸ் மார்க்கெட்டிங் கமிஷன்ஸ் எவ்ரிதிங் இன்வால்வ். ஸோ 50% வந்து ரீசனபிள் அவங்க சைட்ல இருந்து சொன்னாங்க. ஸோ இப்போ இதை எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அந்த காஸ்ட்டை வந்து இந்த டோட்டல் 100% காஸ்ட்ல மோர் தென் 50 அகைன் ஏபிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 50%க்கு மேல வர்றது மார்க்கெட்டிங் காஸ்ட். இந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்ல ஏன் 50% இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின். நமக்கு உங்களோட எம்டி என்ன சொல்லியிருக்காரு, சேல் வந்து லாஸ்ட் இயரும் இந்த இயரும் சேமா தான் இருக்கு, there is no increase in sale. அப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் they are doing their best அப்படின்றாங்க. சோ என்ன சார் பண்ணாங்க லாஸ்ட் 1 இயர்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன சார் அச்சீவ் பண்ணிருக்கு, அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷத்துல ஒரு 20 நியூ கஸ்டமர் எம்என்சி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா புதுசா 20 கஸ்டமர் வந்திருக்காங்கன்னா உங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கணுமே சார், ஏன் ஆகல அப்படின்னா, இல்ல சார் 21 கஸ்டமர் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா. ஏன் வெளியில போனாங்க அப்படின்னு ரீசன் கேட்டா யாருக்குமே அந்தந்த ஸ்டேஜ்ல வெளியில போறாங்க அப்படின்னா they know the issues. ஒரு கன்சால்டேட்டா ஒரு அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல டீடைல் எடுத்து இதனாலதான் ரீசன் அப்படின்றத அவங்க பார்க்கல, நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும். இப்ப 20 கஸ்டமர் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா ஏன் போனாங்க, போனவங்களை வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கி அவாய்டபிளா அன்அவாய்டபிளா இதை அவாய்ட் பண்ணிருக்க முடியுமா. ஏன்னா இது இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ணல அப்படின்னா இது வந்து ரொட்டீன் ப்ரோசஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் அப்படின்றது ப்ராக்டிகாலிட்டியில நம்ம பிசினஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் அவாய்டபிள் சிச்சுவேஷன் அவாய்டபிள் காசஸ் வந்து நம்ம கம்பல்சரியா அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னா நம்ம பிசினஸ் வந்து ஒரு ரைட்டான ட்ராக்ல போகல அப்படின்றதுதான். நம்ம மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்மே வந்து அங்க வந்து அட்ரஸ் பண்ண இக்னோர் ஆயிருக்குன்றதான் சொல்லணும். ஸோ அங்க நம்ம இஷ்யூஸ் அந்த ரீசன்ஸ் ஏன் வெளியில போனாங்கன்னு பார்த்தப்ப அங்க என்ன தெரிய வந்தது அப்படின்னா, டிலே இன் டெலிவரி வந்து டிலே ஆயிருக்கு. அங்க ப்ரொடக்ஷன் பிளானிங் இஷ்யூஸ், ஸ்பேசிங் இஷ்யூஸ் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதை வந்து என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்கு. ரெண்டாவது வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் வந்திருக்கு. குவாலிட்டி இஷ்யூஸ் எங்க வந்தது அப்படின்னா, இல்ல சார் குவாலிட்டி இஷ்யூஸ் வர சான்சஸ் இல்லை, எப்படின்னு தெரியல என்ன அப்படின்னா, குவாலிட்டி எங்களோட குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து பர்ஃபெக்ட், ஈவன் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ல
ஓவர்சீஸ்க்கெல்லாம் போய் எங்கள் குவாலிட்டி மேனேஜர் வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காரு சார் அப்படின்னாங்க. அப்போ எங்கே மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு நான் கேஷுவலாக வந்து டூரிங் த ஆடிட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அசைன்மெண்ட்ஸ்ல அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒரு என்கொயரிக்காகவே நம்ம பேசி நம்ம சில டேட்டாலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்போ டேமேஜ் ஆகி வந்திருக்கு. அதனால அவங்கள்ட்ட ரிமூவ் ஆகி போனாங்க. ஏன்னா ஓவர்சீஸ் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து வெரி பர்டிகுலர் அபவுட் ஆல் திஸ் இஷ்யூஸ். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட்டும் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டும் அங்க வந்து கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. ஸோ அவங்கள அட்ரஸ் பண்ண தவறியிருக்காங்க. அங்க அதை ஐடென்டிஃபை பண்றதே அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ்னே வந்துட்டு இருக்காங்க. டேமேஜா வந்திருக்கு அப்படின்னு. வேறஸ் த இஷ்யூ ஆக்சுவல் ரியல் ஃபேக்ட் வந்து என்ன இருக்கு, பேக்கிங்கும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட்டும் சரியா பண்ணல அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து அவாய்டபிள் காஸ்ட். டிலே இன் டெலிவரி அவாய்டபிள் காஸ்ட், குவாலிட்டி இஷ்யூஸ் அவைலபிள் காஸ்ட். நான் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்றது நம்ம மெட்டீரியல் அவைலபிலிட்டியில பேக்ட்ராக் இருக்கு அப்படின்னு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது அன்அவாய்டபிள் காஸ்ட். வேற ஏதாவது ஆல்டர்னேட் கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மெட்டீரியலை வச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா அதை நம்ம மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை வி கேன் இக்னோர். ப்ரைசிங் இஷ்யூஸ் வந்து அதர் இதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ரைசிங் ஒன்று செட் பண்றோம் அப்படின்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் நம்ம பண்ணிருக்கணும். நம்ம காம்படிட்டர் வந்து நம்மளோட கம்மியா கொடுக்குறாரு, நம்ம ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறாரு, பட் ரேட் வந்து நம்மளோட கம்மியா கொடுக்குறாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மள மாதிரியே தான் அவங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க்கிங். ஸோ அவங்க வந்து காம்படிட்டிவ் ரேட்ல கொடுக்குறப்ப நம்ம ஏன் பிரைசிங் இஷ்யூ, நம்மளோட பிரைசிங் ஃபேக்டர்ஸ் ஏன் ரீவிசிட் பண்ணக்கூடாது? அதை பண்ணி எங்கெங்கெல்லாம் கட் ஷார்ட் பண்ணி அவனுக்கு ஈக்குவலா அவனோட கம்மியாவோ பெட்டர் சர்வீஸோ வேற வேல்யூ அடிஷன்ல காம்படிட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா அதையுமே அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்த ஒரு ரீசன் என்ன வந்து கஸ்டமர் பிசினஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அன்அவாய்டபிள். அடுத்து வந்து மெஷினரி வந்து டவுன் டைம் ரிப்பேர் ஆயிருக்கு. அந்த டிலே இன் டெலிவரியில ஒரு காசு என்ன அப்படின்னா மெஷினரி டவுன் டைம் ரிப்பேர் ஆயிருக்கு, மெஷினரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சார் மெஷினரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க அடுத்து என்ன பண்ணும்? ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ்ல நீங்க ஏதோ ட்ராக்ல மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஆன் த மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல்லே போட்டுப்பாங்க. அந்தந்த டைம்ல வந்து அந்தந்த ஏஎம்சி ரிப்பேர்ஸ் சர்வீசஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இதே ரன் பண்ண முடியும். அங்க வந்து கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. இதுதான் ரீசன்ஸ் அப்படின்றது அந்த ஒரு இதுல அது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது சார் இது வந்து பெரிய கஸ்டமரா இருக்காங்களே, நம்ம ட்ரெடிஷ்னல் லோக்கல் இதுல வந்து சின்ன சின்ன இதுல எல்லாம் காஸ்ட் கட்டிங் என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் எக்ஸாம்பிள் கொரியர் எக்ஸ்பெண்டிச்சர்ல எடுத்தீங்கன்னா அதுல கொடுக்க முடியுமா, அதுல காஸ்ட் கட் ரிடக்ஷன் பாசிபிளா அப்படின்னா ஆமா சார். ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கு, பிரான்ச் வந்து மதுரையில இருக்குன்னு வைக்கிறேன். மதுரையில இருந்து டெய்லி வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. சென்னையில 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க இருந்து டெய்லி பேசிஸ்ல ரிப்போர்ட் அனுப்பணும். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே டைரக்டா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டா கொரியர் அனுப்புறாங்க. ஸோ 5 மினிமம் 30 ரூபா நீங்க கொரியர் காஸ்ட் வச்சு 5 கொரியர் அனுப்புறீங்கன்னு வைங்களேன், 150 rupees ஆகுது. இதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க? ஏன் 5 கொரியர் தனியா அனுப்புறீங்க, ஒரே கொரியரை வச்சு அனுப்ப முடியாது? இதுல என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தனித்தனியா ஃபிக்ஸ் ஆகி தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஆப்ரேட் பண்றப்போ உங்களுக்கு இந்த இன்டராக்ஷன் அப்படின்றது கம்மியாகும். அப்போ ஒரு காமன் பாயிண்டா வச்சு இந்த பிரான்ச்லயோ அந்த ஹெட் ஆஃபீஸ்லயோ இங்க இருந்து கொரியர் போகணும் அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு போகல அங்க இருந்து ஒரு காமன் பாயிண்ட் இங்க ஒரு காமன் பாயிண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே கொரியர்ல வச்சு இங்க இருந்து கலெக்ட் பண்ணி அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ஒரே கொரியர்ல போகணும். Again, it is depends on the weight, other cost. But obviously 5 கொரியரோட காஸ்ட் ஆகாது அப்படின்றது அங்க ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஃபிளைட் டிராவல் காஸ்ட். சர்வீஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா எனி பிசினஸ் இஃப் யூ டேக் டிராவல் அப்படின்றது மஸ்ட் ஆகுது. ஸோ டைரக்டர்ஸ் லெவல்ல எம்டி லெவல்ல ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றாங்க. ஸோ இங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த டிராவலுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இந்த டேட்ல இந்த இது போகணும் நம்மளோட ஷெட்யூல் கொடுத்துருவோம். அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் புக்
இங்க நம்ம என்ன காஸ்ட் பிளானிங் காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நான் டிராவல் பண்ணணும் அப்படின்றது இட் இஸ் அன்பிளான்டு ஒன். ஸோ அப்போ இன்னைக்கு நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி நாளைக்கு நான் ஒரு டிராவல் பண்ணணும் அப்படின்னா என்னோட காஸ்ட் வந்து நார்மலா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணி புக் பண்ற காஸ்ட்டோட 50 to 60% ஹையரா இருக்கும். இதை ஏன் வந்து ஒரு 10 டேஸ்க்கோ 1 வீக்கோ முன்னாடி உங்களால பிளான் பண்ண முடியாது? 1 வீக் பிளான் பண்ணி முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு 50% காஸ்ட் வந்து ரிடக்ஷன் பண்ணிருக்கலாம். ஆர் ஈவன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இன்னைக்கு காலையில தான் டிராவல் பண்ணணும் இல்லை, நேற்று சாயந்தரமே டிராவல் பண்ணியிருந்தா, ஆர் ஈவன் சம் 50-60% ரிடக்ஷன் இல்லைனாலும் 10% 50% அந்த ஒரு காஸ்ட் அனாலிசிஸ், இப்ப டிராவல் பண்ணா இவ்வளவு வருது, இப்ப டிராவல் பண்ணா இவ்வளவு வருது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் பார்ட்ல ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா யூ நீட் டு இம்பார்ட் த கல்ச்சர் அண்ட் உங்களோட சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸை நீங்க இம்பார்ட் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயியா இருந்துட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்காம நீங்க சொன்ன வேலையை செய்யணும் அப்படின்னா, ஆமா நாளைக்கு டிராவல் போகணும் அப்படின்னா அப்படிதான் புக் பண்ணுவாரு. ஸோ இங்க வந்து நிறைய வேல்யூட பாயிண்ட் நாங்க கொடுப்பாங்க. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். Then fourth analysis, income tax point of view. Just 2 minutes. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பட்ஜெட் 2020ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நிறைய பர்சனல் டாக்ஸேஷன்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து இட்ஸ் a huge loss to the government அப்படின்னா, கார்பரேட் கிளைண்ட்டுக்கு வந்து 35% இந்த ஸ்லாபை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி 15% மேனுஃபேக்சரருக்கு 22% கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலாம். இப்போ நீங்க வந்து இந்த கவர்மெண்டோட ரெவென்யூ சைஸை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சோர்ஸ் வந்து நீங்க அந்த கவர்மெண்ட் தான் எடுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த கார்பரேட் டாக்ஸ்ல வந்து லாஸ்ட் இயர் என்ன கலெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த இயர் எஸ்டிமேட் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 6,10,500 கோடி லாஸ்ட் இயர் கலெக்ட் ஆயிருக்கு கார்பரேட் டாக்ஸ்ல. இந்த இயர் எஸ்டிமேட்டட் வந்து 6,81,000 கோடி பண்ணிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் ஒன்று அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் 70,000 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து தே ஹேவ் டன் அனாலிசிஸ். ஒரு பக்கம் நான் ரிலீஸ் பண்ணனா அந்த கேப்பை வந்து எங்க ரீஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் பண்ணாம அவங்க வந்து எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க மாட்டாங்க. ஈவன் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோட பெட்டரா வந்து பிளானிங் பண்ணுது அப்படின்னா, ஈவன் எம்என்சிஸ் ஆல் தே ஆர் டூயிங். இதை என்ன இந்த கல்ச்சரை வந்து நம்ம ட்ரெடிஷனல் பீப்புள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சர்ன்லயோ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லயோ அதை இம்பார்ட் பண்ணி ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா, அந்த சேஞ்சை வந்து 360 ஆங்கிள் நம்ம பண்ணணும் அப்படின்னு முன்னாடி சொன்னதான் இங்க நான் லிங்க் பண்றேங்க. அகைன் இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன்லயும் பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல 5,59,500 கோடி வந்து 1920ல வந்திருக்கு. இப்ப என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா 6,38,000 கோடி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் அவங்களோட பட்ஜெட் யாருமே வந்து நீங்க ஒரு பிரைவேட் பர்சனா இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க ரீச் ஆன ஸ்டாண்டர்டுக்கு மேல என்ன போகணுமோ அதுக்கு தான் உண்டான ஸ்டெப்ஸ் அவங்க எடுப்பாங்களே ஒழிச்சு, அதுக்கு கீழே போறதுக்கு எந்த ஒரு பிசினஸ் பர்சன் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜை ரீட்டைன் பண்றதுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு மேல போகணும், அதுக்கு கீழே போயிடக்கூடாது. ஸோ எல்லா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் அதே தான். ஈவன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, தே ஆர் ஃபிக்ஸிங் எ டார்கெட் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறத விட காட்டிலும் ஒரு பங்கு மேல அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. இப்போ இவங்க இந்த 2020 பட்ஜெட்ல வந்து நியூ ரேட் ஆஃப் ஸ்லாப் ரேட்டும் எக்ஸிஸ்டிங் ரேட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நியூ ரேட் நம்ம போனோம் அப்படின்னா there are lot of exemption and deductions. செக்ஷன் 10ல வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாம் அவைல் பண்ண முடியாது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க காம்பன்சேட் பண்ணுது, இந்த 5% 10% எல்லாம் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு பல்கா வந்து நம்மளுக்கு அங்க செக்ஷன் 24லயோ செக்ஷன் 10லயோ செக்ஷன் 80லயோ வந்து கிடைக்கிற பெனிஃபிட்டை பூரா எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அனாலிசிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பேக்ல இந்த மாதிரி எக்ஸம்ஷன் கிளைம் பண்றவங்க எவ்வளவு இருக்காங்க,
இவங்க இதை அவுட் பண்ணா எவ்வளவு ஆகும், எனக்கு என்ன ரெவென்யூ லாஸ் ஆகும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ கவர்மெண்ட் இஸ் பிகாஸ் இன்ட்ரடியூசிங் திஸ் நியூ ஸ்கீம், by seeing this slab rate we may think that we are in this category, so instead of 20% we are taxing, we are getting taxed at 15%, so we are saving 5% அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே நம்ம சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கவர்மெண்ட் இஸ் பெனிஃபிட்டிங், we are the loser அப்படின்றது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம லூஸ் ஆகணும் அப்படின்னா அடுத்த இடத்துல நம்ம வந்து இது பண்றோம். கவர்மெண்ட் இஸ் பெனிஃபிட்டிங் lot by introducing this அப்படின்றது தான். அடுத்து வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ்னு ஒன்று பார்த்தோம். ஸோ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன். ஸோ ஓல்டு இதில் என்ன அப்படின்னா கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பே பண்ணிட்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக்காக ஒரு டாக்ஸ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிஷனலாக ஒரு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் பே பண்ணுது. ஸோ இட்ஸ் கம்மிங் அரௌண்ட் 40 to 50% அப்படின்னு ஒரு பார்த்தோம். இப்போ ஒரு 2 கம்பேரிட்டிவ் சார்ட்ல போட்டிருக்கேன். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஒரு 100 rupees சேல் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்மால் நம்பர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வச்சிருக்கேன். ஒரு ஃபார்ம்ல இருக்கு, ஒரு கம்பெனில இருக்கு அப்படின்னா என்ன எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ 100 rupeesக்கு சேல் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் ரெண்டுலையுமே வந்து 50 தான் இருக்கு. வேற ஓல்டு சிஸ்டம்ல டாக்ஸ் ரேட்டும் சேமா இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ டேக்ஸ் வந்து 15 rupees போயிடுது, பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் டேக்ஸ் வந்து 34.94 வருது நமக்கு. ஸோ இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. ஸோ 35 rupees ரவுண்ட் ஆஃப் பண்ணி வர்றது எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு த ஷேர் ஹோல்டர். இப்போ நீங்க கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா ஓல்டு சிஸ்டம்ல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்து அந்த 15 + 10 அந்த மாதிரி ஒரு 17.16% நீங்க அடுத்தது கட்டினா தான் நீங்க டிவிடெண்ட்டுக்கு உங்களோட ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அடிஷனலா எவ்வளவு போகுதுன்னா ஒரு 6 ரூபாய் போயிடுது. ஸோ நெட் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு வருது அப்படின்னா 29 தான் உங்களுக்கு வருது. ஸோ இதுல ரெண்டுக்கும் உள்ள சைஸ் ஆஃப் த பிசினஸ் வந்து அங்கேயும் 100 தான், இங்கேயும் 100 தான். அங்கேயும் பேசிக் டாக்ஸ் ரேட் சேம் தான். பட் நம்மளுக்கு நெட்டா ஷேர் ஹோல்டருக்கோ பார்ட்னருக்கோ ஷேர் பண்ணையில என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா பார்ட்னர்ஷிப் கையில 35 ரூபா வருது, கம்பெனி கையில 29 ரூபா வருது. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கையில 6 ரூபாய் வந்து கம்பெனி ஹேண்ட்ல லெஸ்ஸா வருது அப்படின்றதான் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல பார்த்தோம். அப்ப இதை என்ன பண்றோம், இப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அபாலிஷ் ஆயிடுச்சுல, அப்ப சேமா தானே வரும். கம்பெனின்னா எனக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கார்பரேட் லுக் கிடைக்கும், ஈவன் ரெகக்னைஸ்டு கேட்டகரியில வரும், எம்என்சில நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி. ஈவன் இப்போ வந்து கம்பெனிக்கு வந்து டாக்ஸ் ரேட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. டிவிடெண்ட் என்ன பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபார்ம் வந்து 30% டாக்ஸ் ஆகுது. கம்பெனில என்ன சார் அப்படின்னா 22% டாக்ஸ் ஆகுது. அப்போ எவ்வளவு மார்ஜினல் 22%, 30% ஃபார்ம் டாக்ஸ் ஆகுது, கம்பெனி வந்து 22 ஆகுது. சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் இன் டாக்ஸ் வருது. சார் நான் போகலாமா அப்படின்னா இல்ல. அகைன் நான் சொன்ன மாதிரி 360 ஆங்கிள் வியூ உங்களுக்கு வேணும். உங்க நியூ சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அதே எக்ஸாம்பிள் நம்ம நியூ சிஸ்டம்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணி பார்ப்போமே. ஸோ அதே 100 rupees சேல், ப்ராஃபிட் 50 வருது. டாக்ஸ் ரேட் வந்து அதே ரேட்ல வச்சிங்கன்னா நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் மட்டும் வச்சு பார்ப்போங்க. ஃபார்ம்ல அகைன் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் இல்ல, கம்பெனிலயும் டாக்ஸ் இல்ல, ரெண்டு பேருமே ஒன்னா வருதுன்னு வைப்போம். சரி, ரெண்டுக்குமே ஒன்னா வந்துருது. இப்போ ஃபார்ம் கையில இருந்து 35 ரூபா அப்படியே பார்ட்னருக்கு ஷேர் ஆகுது அப்படின்னா ஃபுல்லா வந்து பார்ட்னர்ஸ் கையில எக்ஸம்ட் ஆகிடும். வேறஸ் கம்பெனி ஹேண்ட்ல இருந்து ஷேர் ஹோல்டருக்கு நீங்க டிவிடெண்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 10 lakh மேல ஏன் பண்றாரு, ஆல்ரெடி 10 lakh ரீச் ஆயிட்டாரு, 10 lakh மேல அவருக்கு டிவிடெண்ட் ஆட் ஆகுது அப்படின்னா இப்போ முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாவே டிவிடெண்ட் வந்து எக்ஸம்டா இருந்தது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு 10 lakh எக்ஸம்ஷன் வந்தது. இப்போ வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு நார்மல் ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹையஸ்ட் டாக்ஸ் ரேட்ல வந்து டாக்ஸ் ஆகுறாரு அப்படின்னா இந்த டிவிடெண்ட் மாடல் வந்து கம்பெனி ஹேண்ட்ல 17% டாக்ஸ் ஆனது வந்து இன்னைக்கு 30% உங்களுக்கு டாக்ஸ் ஆயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து லூசிங்கா கெய்னிங்கா அப்படின்னா டபுள் பெனிஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாடல். என்னன்னா இப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் போயிடுச்சு, கம்பெனியோட டாக்ஸ் ரேட் குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து ஜம்ப் ஆகி கம்பெனிக்கு மாறணுமா அப்படின்றது
this is not the only criteria to changing from firm to company. நான் இங்க வந்து நம்மளோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் வந்து அட்ராக்ஷன் பாயிண்டா கொண்டு வரணுன்றதுக்காக டாக்ஸ் ரேட் வந்து சேமா போட்டிருக்கேன் ரெண்டுலயுமே. ஸோ அதுதான் இப்போ கவர்மெண்ட் அங்க என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கம்பெனில வந்து 70% டாக்ஸ் ஆனதை அங்க ரிமூவ் பண்ணிட்டு இண்டிவிஜுவல்ல உங்க ஹையஸ்ட் ஸ்லாப் ரேட் வந்து டாக்ஸ் ஆகுது. அந்த ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா இப்போ அடுத்த இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 10 years பேக்ல ஒரு லேண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு வைங்களேன். ஒரு 10 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு 10 yearsக்கு அப்புறம் ஒரு 50 lakh. ஏன் 50 lakh அப்படின்னா நான் ஒரு ரீசனபிள் இன்க்ரீஸ் அப்படி வச்சு இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். மேபி உங்களோட காஸ்ட் வந்து மெயினான ஏரியால கமர்ஷியல் ஏரியால இருக்கா, ரெசிடென்சியல் ஏரியால இருக்கா, எல்லாமே ஒரு ஃபேக்டர் டு இட். ஒரு 10 lakh போட்டீங்கன்னா ஒரு 10 yearsல 50 lakh ஆகுது அப்படின்னு ரீசனபிள் எஸ்டிமேட் நான் எடுத்திருக்கேன். அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா உங்களுக்கு 40 lakh. ஒரு ரியல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா அதுல ஒரு டாக்ஸ் ஆயிருக்கும். டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் எடுத்து ஒரு அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து 40 லட்ச ரூபாய் வந்து நெட்டா இருக்கு அப்படின்னா டாக்ஸ் ஒரு 7,28,000 போட்டு இண்டெக்ஸேஷன் போட்டதுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு அப்படின்னா ஒரு 32,70,000 இங்க வருது. நம்ம ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இது வந்து பெரிய ப்ராஃபிட் அப்படின்றது. அதே சிமிலர் நம்ம ரீசனபிள் எக்ஸ்பிளனேஷன்ல பார்ப்போம் அப்படின்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் பிசினஸ்ல பார்ப்போம். எல்லாமே வட்டி பிசினஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 1.5 வட்டியில மார்க்கெட்ல 1.5 வட்டி அப்படின்றது பிசினஸ் பர்பஸ் பல்க் அமௌண்ட் வாங்கல 1.5 வட்டிக்கு கொடுக்குறாங்க. பேங்கர் தான் நீங்க மேபி 10% வரல, இது 1.5 வட்டினா 18% வருது. இந்த 10 yearsக்கு வந்து நம்ம இது அக்குமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ணுது 1,80,000 அதையுமே வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஏன்னா இங்க லேண்ட்ல நீங்க என்ன போட்டு ரிட்டர்ன் உங்களுக்கு வரவே இல்லையோ அதே மாதிரி இங்க போட்டு 10 லட்ச ரூபாய் வட்டிக்கு விட்டு அதை அப்படியே அதுல ரீஇன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து 44 லட்ச ரூபாய் வருது. உங்க இந்த லேண்ட்ல போட்டதுல அதிகமா தான் கிடைக்குது அப்படின்றது. அடுத்து இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே லேண்ட் ஒரு அசெட் வாங்குறோம். ஒரு 10 years பேக்ல ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா அதே அமௌண்ட்ல நமக்கு ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ்டு பிரைஸ்ல நம்ம சேல் பண்றோம். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னா ஆமா, அது லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம பிளாட்டா நம்ம டாக்ஸுக்கு ஆஃபர் பண்ணணும் இன்கம் டாக்ஸுக்கு. இதுல நிறைய பேர் எங்க மிஸ் ஆகுறோம் அப்படின்னா டாக்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு நான் சேல் பண்ண போறேன் அப்படின்றப்பதான் அந்த அசெட் வருது. அப்போ ஒரு கைட்லைனே வருது. சரி, நீங்க என்னைக்கு அசெட் வாங்கியிருக்கீங்களோ அப்பவே வந்து நீங்க இதை செல் பண்ண போறேன், அதை லாங் டேர்ம்க்கு வைக்க போறேன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அப்பப்போ அந்த லாஸ்ட் 10 yearல அதை பராமரிக்கிறதுக்கு இல்ல அதை டெவலப் பண்றதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பண்ணிருப்பீங்க. நம்ம அது எல்லாமே வந்து இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் அப்படின்னு இதனால வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பிளானிங் ஆங்கிள் முன்கூட்டிய லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், எண்ட் ஆஃப் தி இயர்ல வந்து பேக் ஒர்க்கிங் பண்ணுவோம், அந்த மாதிரி பாயிண்ட் வந்தோம். இப்ப இந்த இஷ்யூல நம்ம கேபிட்டல் கெயின்ல டாக்ஸ்ல வந்து ஒரு டாக்ஸ் பிளானிங் என்ன அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்க அசெட் இன்னைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா இடையில வந்து நீங்க எந்த எக்ஸ்பெண்டிச்சருமே இன்கர் பண்ணலையா டு டெவலப் த அசெட், டு ப்ரொடெக்ட் த அசெட். நீங்க வந்து ஒரு காம்பவுண்ட் வாலோ நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் அதை பராமரிக்கிறதுக்கு நிறைய பண்ணிருப்பீங்க. நான் வந்து இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்டே நான் சொல்லலை, அதை பராமரிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஒரு காஸ்ட்டை இன்கர் பண்ணிருப்பீங்க. அதை வந்து அந்த நீங்க வாங்கினதோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க, அதை காஸ்ட்டை ஆட் பண்ணீங்கன்னா நீங்க எப்ப விற்க வரீங்களோ அப்ப வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு உண்டான அதை டெவலப் பண்றதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான காஸ்ட் எல்லாமே நீங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. பில்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, பிசிக்கலா ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு ஆக்சுவலா பில் மெயின்டைன் ஆகும். மெயின்டைன் ஆகி எந்த இயர் இன்கர் பண்ணிருக்கீங்களோ அந்த இயர் ரிட்டர்ன்ல இந்த அசெட்டுக்கு இந்த காஸ்ட் ஆயிருக்குன்னு ரிட்டர்ன் அப்பப்பே ரெக்கார்ட் பண்ணிடுங்க. இன்கம் டாக்ஸ் வந்து நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க 10 வருஷத்துக்கு 10 year பேக்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, இமீடியட்டா ஆஃப்டர் பர்ச்சேசிங் அந்த இயர்லயோ அதை அடுத்த இயர்லயோ அதை ஏதோ ஒன்று பராமரிப்பு செலவு பண்ணிருப்பீங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வைங்க, அது இப்போ இண்டெக்ஸேஷன் போட்டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரும். 10 லட்ச ரூபா வாங்குறது ஒரு இண்டெக்ஸேஷன் வந்து
அது உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரும். ஸோ உங்களோட இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பிளஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து நம்ம லோக்கல் ட்ரெடிஷனல் பீப்புள் ஈவன் பிக் பிசினஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் இந்த மாதிரி பிளானிங் தெரிஞ்சவங்க தேர் அந்த டாக்ஸ் பிளானிங்ல இருக்காங்க. பட் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்ஸா பார்த்துட்டு வர்றப்ப இல்ல ஒரு அசெட் 2 அசெட் இருக்கு, இதை வந்து நான் விற்கணுமா வேண்டாமான்னு தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட்ல ஆர் ஒரு நெக்லிஜென்ஸ்ல இது ஒரு ஃபேக்டராகவே நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. அந்தந்த இயர்ல இன்கர் பண்ண எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம அந்தந்த இயர்ல கேப்சர் பண்ணாம விடுறதுனால நம்மளோட டாக்ஸ் வந்து அங்க எண்ட் ஆஃப் த இயர் நம்ம எப்ப செல் பண்றோமோ அப்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுதான். அடுத்த ஒரு காஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம விற்கையிலயோ வாங்கையிலயோ நம்ம கமிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு பார்ட்டி வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம கமிஷன் கொடுத்துருக்கோம்னா எல்லாமே கேஷ் டீலிங்கா போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த காஸ்ட்டை நம்ம எடுக்க முடியல, எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதை விற்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கீங்க, கமிஷன் இன்கர் பண்ணீங்க, அதையுமே ஒரு காஸ்டா கன்சிடர் பண்ணி நீங்க டாக்ஸ் ரேட்டை ரிடியூஸ் பண்றதுக்கு ஒரு பிளான். அடுத்தது வந்து நம்ம ட்ரெடிஷனல் ஐடி ஃபைலிங் விசஸ் கரண்ட் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் சிஸ்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம இது நாள் வரைக்கும் என்ன ஆடிட் ஆஃபீஸ் அப்படின்னு போனீங்கன்னா இயர் எண்ட்ல போவீங்க. இயர் எண்ட்ல போயிட்டு ஓகே எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், ஓகே டர்னர் எவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ காமிக்கணுமா பண்ணலாமா, ஓகே பார்த்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு பேக் டேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் பண்ணிட்டு வந்தோம். பட் இனிமேல் வர்ற காலகட்டங்கள்ல பேக் டேட்டட் இயர் எண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேக் டேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படின்னா இட் இஸ் $1 million கொஸ்டின். பண்ணீங்கன்னா பண்ண முடியாதான்னா பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். பட் இட் லீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். நீங்க இன்னைக்கு கவர்மெண்ட் வச்சிருக்க சிஸ்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் அங்க லாக் ஆயிருக்கு. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் வரதான் செய்யுது. நம்ம ட்ரெடிஷனல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவல் நிறைய பிசினஸ் பர்சன் என்ன பண்றீங்க, ஆக்சுவல் டர்ன் ஓவர் ஒரு டர்ன் ஓவரா இருக்கும், ஆக்சுவல் ப்ராஃபிட் ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். நம்ம இன்கம் டேக்ஸுக்கு பண்றது ஒரு இதா இருக்கும். ஸோ இதை ஒரு 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் அப்படின்னா ஆக்சுவல் 10 கோடி ரூபா கேஷ் அண்ட் கேரி பிசினஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, 8 கோடி ரூபா போட்டாலும் 8 கோடி நம்ம டிக்ளேர் பண்ணதான் டர்ன் ஓவர். காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், நோஷனலா காஸ்ட்டை இன்கர் பண்ணாம நோஷனலா காஸ்ட் போட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்க வருது அப்படின்னா, இன்கம் டேக்ஸ்ல ஸ்க்ரூட்னி செலக்ட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸ்க்ரூட்னி செலக்ட் ஆச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அப்நார்மலா அங்க தெரியுது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களோ அங்க எல்லாமே வந்து டாக்ஸ் பண்ணி பெனல்டி பண்ணி ப்ராசிக்யூஷன் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இதனால வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபைல் செலக்ட் ஆயிடுச்சு ஹியரிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட் டைரக்டா போவோம். ஸோ நம்மளுக்கு பர்சனல் ரேப்பை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிருப்போம். ஸோ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்கறதுல வேற ஏதாவது டீவியேஷன் இல்லை அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, இட் இஸ் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு கனெக்ஷனே இல்லை, எல்லாமே ஆன்லைன்ல. ஒரு கொரி ரைஸ் பண்ண நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்களா, ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் ஜென்ரேட்டிங் வித் சம் ஸ்டாண்டர்ட் செக்லிஸ்ட்ல கொரிஸ் ரைஸ் பண்ணுது. அந்த கொரிஸ்க்கு நீங்க ரிப்ளை வந்து ஆன்லைன்ல தான் கொடுக்கணும். அது இந்தியாவில வந்து எங்க உட்காந்து அந்த அசஸிங் ஆஃபீஸர் அசஸ் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க, கொடுக்கறது கரெக்டா இருக்கா, மேபி நீங்க சொல்ல வந்தது ஒன்னா இருக்கும், அப்லோட் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்ததா இருக்கும், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஒன்னா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அவன் அசஸ்மெண்ட் க்ளோஸ் பண்றப்ப எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல போகும். ஸோ இதனால வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ என்ன ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணுங்க. ஸோ பேக்டேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க எப்பப்பெல்லாம் பண்றீங்களோ அப்பப்ப ரியல் டைம் பேசிஸ்ல நீங்க ரீவேலிடேட் பண்ணணும் அப்படின்றதான் இங்க 360 ஆங்கிள் நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு மந்த்லி எம்ஐஎஸ் வருது, மந்த்லி இவ்வளவு சேல்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராஃபிட் வருது. ஸோ இதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் ஃபியூச்சர்ல, மார்ச் முடிஞ்சு நம்ம பேக்டேட்ல பண்ணணும், சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், சில என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங்க்கு ரியல் டைமுக்கு மாறணும் அப்படின்றதுதான் ட்ரெடிஷனல் கரண்ட் சிஸ்டம்ல ட்ரெடிஷனல்ல பண்ணதை விட கரண்ட் சிஸ்டம் பண்ணணும் அப்படின்றது.
even after introduction of GST, நம்ம ஜிஎஸ்டில முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ்ல there is no interlinking of டிபார்ட்மெண்டல் இன்ஃபர்மேஷன். சேல்ஸ் டாக்ஸ் இண்டிபெண்டா ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தது, இன்கம் டாக்ஸ் வந்து இண்டிபெண்டா ஆப்ரேட் ஆயிடுது. இங்க உள்ள இன்ஃபர்மேஷன் இங்க ரெண்டுமே லிங்க் ஆகி சின்க்ரோனைஸ் ஆகாது. இங்க என்ன முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், சேல்ஸ் டாக்ஸ்க்கு ஒரு டர்ன் ஓவர் காமிச்சிருக்கோம், இன்கம் டாக்ஸ்ல வேற ஒரு டர்ன் ஓவர் காமிச்சிருந்தா ரெண்டுமே லிங்க் ஆகிருக்காது. அப்ப ப்ராப்ளம் இருக்காது. மேபி நீங்க பிசிக்கலா ஆடிட்டட் ஃபினான்ஷியல் கொடுத்தீங்கன்னா அப்ப அதை வச்சு அவன் ட்ரேஸ் பண்ண முடியும். நீங்க அதுக்குமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அங்க அசஸ்மெண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி மேனேஜ் பண்ணவும் செஞ்சோம். பட் இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் தே ஸ்டார்டட் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். there is an exchange of information between income tax department and GST department. இங்க என்ன இருக்கோ அதுதான் அங்க இருக்கணும். டீவியேஷன் வந்துச்சுன்னா இவன் உடனே இந்த டிபார்ட்மெண்ட் டீவியேஷன் தான் இவன் கொஸ்டின் ரைஸ் பண்றான், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இவன் கொஸ்டின் ரைஸ் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இன்டர்லிங்க் ஆயிருக்கா. ஆனா நம்ம வந்து பேங்க் லோனுக்கு போறோம். முன்னாடி ஓல்டு சிஸ்டம்ல என்ன ஆயிருந்தது அப்படின்னா, பேங்க் லோனுக்கு போயில நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதும் அந்த பேங்க்குக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு கொடுத்து நம்மளோட இந்த லோன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணா அந்த அதை வச்சு நம்ம பேங்கர்ஸ் வந்து தே வில் அனலைஸ். ஸோ இந்த டர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கரண்ட் ரேஷியோ டர்ன் ஓவர் இதெல்லாமே இதை பேஸ் பண்ணி இருந்தா எனக்கு இவ்வளவு எலிஜிபிலிட்டி வரும். ஸோ அது மாதிரி ஒரு பிசினஸ் பேலன்ஸ் ஷீட்டை போட்டு அதை கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா இன்கம் டாக்ஸ் வரையில இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல வேற மாதிரி பண்ணிருப்போம். இங்க இப்போ வந்து எகைன் அந்த பேங்கர்ஸ் வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன் அப்படின்னு ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேஜர் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் பேங்க் சைட்லயுமே இருந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷேர் ஆகாது. ஈவன் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஈவன் உங்களோட ஆதார் பேன் லிங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்ணி ஒரு 20,000 மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்குன்னா அதுவுமே அங்க டிரான்சாக்ஷன் லிங்க் ஆகுது. எஸ்பிஐ அக்கௌண்ட்ல என்ன டிரான்சாக்ஷன் கேஷ் டெபாசிட் ஆகுது அதான் லிங்க் ஆகுது. நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்க அங்க ஆகுது. இது எல்லாமே ஏன் லிங்க் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதுதான் அங்க கிராஸ் செக்கிங் மெக்கானிசம். அங்க முன்னாடி எந்த ட்ரேஸுமே இல்லாம நம்மளா போயிட்டு இருந்தா எந்த ஒரு ஃபேக்டருமே கன்சிடர் பண்ணாம இதுதான் என் ப்ராஃபிட், இதுதான் என் செல், இதுதான் என்னால டாக்ஸ் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம போயிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அந்த ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம லாக் ஆயிடுவோம். ரைஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து நம்மளால we may not be able to substantiate the issue அப்படின்றதுதான் எனக்கு சொல்லலாம். ரெண்டாவது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்றப்போ ஒரு ஆர்சிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ ஆர்சிஎம் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ உங்களோட பிஎன்எல்ல நீங்க அப்ப ஜிஎஸ்டியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி உள்ள வரணும் அப்படின்றதுதான் கவர்மெண்டோட இன்டென்ஷனா இருந்தது. அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியா இருந்தா அது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி கூட தான் டிரான்சாக்ஷன் வைக்கணும். நீங்க அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி கூட டிரான்சாக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அது அவங்க வந்து சார்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க பண்ணல அப்படின்னா நீங்களே உங்களோட ஆர்சிஎம்ல கட்டுங்க. ரெண்டு செக்ஷன் 9(1) 9(2) அப்படின்ற மாதிரி ரெண்டுல கொடுத்தாங்க. ஒன்னு மேண்டேட்டரி ஆர்சிஎம், ஒன்னு அதர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது ஒரு கில்லிங் ப்ரொவிஷனா இருந்துச்சு. அதர் உங்களோட பிஎன்எல்ல என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்கோ அது அந்த டிரான்சாக்ஷன் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்குள்ள பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே நீங்க ஆர்சி மூலமா கட்டுற மாதிரி இருந்தது. ஒரு கில்லிங் ப்ரொவிஷன் வந்து அது இப்போ வந்து சஸ்பென்ஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ வெரி ஃபியூ மேண்டேட்டரி ஆர்சிஎம்ஸ் இப்போ அப்ளிகபிள் ஆகுது. இப்போ அந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா, உங்களோட மந்த்லி பிஎன்எல் உங்களோட மந்த்லி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்றதுல நிறைய பேர் என்ன பர்ஃபெக்டா பண்றோமோ அப்படின்னா இல்ல. அவனோட லா மேக்கர்ஸோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, உங்களோட மந்த்லி நம்ம இன்கம் டாக்ஸுக்கு என்ன ஃபைல் பண்றோமோ அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், வெதர் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அது ஜிஎஸ்டிக்குள்ள வருதா வரலையா அப்படின்றது இல்லை. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அது ஜிஎஸ்டி நான் ஜிஎஸ்டியா கூட இருக்கலாம், அதை உள்ள டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன, ஜிஎஸ்டிக்குள்ள வரலனாலும் சரி அதை நீங்க வந்து எனக்கு அங்க ரிட்டர்ன்ல சொல்லுங்க அப்படின்றதான் ஃபேக்டர் அங்க இருக்கு. நம்ம ஆக்சுவல் சேல் பர்ச்சேஸ் என்ன ஜிஎஸ்டி அப்படின்றத நம்ம போயிட்டு வர்றோம். பர்ஃபெக்டா நம்ம கம்ப்ளை பண்ணிட்டு வர்றோம்னா ஈவன் கவர்மெண்ட் சைட்ல லாட் ஆஃப் லேப்ஸஸ். ஸோ
they are not taking any further step. But அதை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துட்டு வர்றோம் அப்படின்றது. பட் பர்ஃபெக்டா லா மேக்ஸோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, மந்த்லி பிஎன்எல் இதுதான் என்னோட பிஎன்எல், இதுதான் என்னோட இன்கம், இதுதான் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது, நெட் ப்ராஃபிட் அப்படின்றது நீங்க எவ்ரி மந்த் நீங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது தான். 12 மந்த்ஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களால எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல பண்ணிருப்பீங்க, பேக் டேட்டட். அதுக்கப்புறம் இயர் எண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. மந்த் ஆன் மந்த் டிராப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் அந்த ஜிஎஸ்டியே கொண்டு வந்திருக்காங்க. So with this, our income tax aspect also is getting over. So finally, the final one வந்து நம்ம அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல என்ன நம்மளோட பிளானிங் அப்படின்றது தான் லாஸ்ட் இதாக வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு பர்சனலா என்னோட ஹார்ட் டச்சிங் ஒரு ஆஸ்பெக்ட் அப்படின்றதால இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து எல்லாருக்குமே ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்றது இதர் யூஆர் அ ப்ரொஃபஷனல் ஆர் self-employed or you're doing a job or doing a business, anyone, the retirement அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. ஸோ இங்க வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி என்ன, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பண்ணணுமா வேண்டாமா, எப்போ பண்ணணும், டைம் வேல்யூ ஆஃப் மணி இங்க என்ன. நம்ம வந்து ஒரு 10 years பேக்ல பார்ப்போமே, நம்மளோட இதே செட் ஆஃப் இதுல வந்து ஒரு 5,000 நம்மளோட லைஃப் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஓட்ட முடிஞ்சது. இன்னைக்கு வந்து 5,000 ஓட்ட முடியுமான்னா இல்லை. ஸோ அது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி. அன்னைக்கு ஒரு 10 years பேக்ல உள்ள மணி இன்னைக்கு சேம் ரேட்ல இல்லை அப்படின்றது தான் இதே ஆங்கிள். ஏன்னா ஒரு 10 years பேக்ல 40 ரூபாய்க்கு வித்த சாப்பாடு இன்னைக்கு வந்து 80 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய். நான் வந்து எக்ஸ்ட்ராடனரி இங்கே 5-star ஹோட்டலில் சொல்லல, மினிமம் ஸ்டாண்டில் போனீங்களா 80 rupees to 100 rupees போடுறோம். ஸோ அப்போ 40 ரூபாய்க்கு வாங்கின சாப்பாட்டுக்கு 80 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கின சாப்பாடுக்கு there is a cost escalation, there is a difference in value of money, value of currency. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கோம், நெக்ஸ்ட் 20 years 25 years நம்ம ரிட்டையர்ட் ஆக போறோம். அப்போனா இன்னைக்கு நான் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு 10,000 மந்த்லி, எனக்கு மந்த்லி 10,000 இருந்தால் போதும். ஆனா ஒரு 15 yearsக்கு அப்புறம் அந்த 10,000 போதுமானா இல்ல, அடுத்து 15,000 or 13,000. There is an escalation, cost escalation. So அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற பிளானிங் வந்து நிறைய பேர் மத்தியில வந்து அந்த ஒரு ஃபேக்டர். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இனிஷியல்ல எக்ஸசைஸ் பண்ணனா நம்மளோட பாடி ஃபிட்டா இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம பண்றது இல்லை. இங்க என்ன அதே தான் வர்றோம். நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம பிளான் பண்ணணும். ஆனா எல்லார் மத்தியிலையும் ஒரு ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு, நம்ம பிளான் பண்ணணும். ஆனா நம்ம எக்ஸிக்யூட் பண்றது இல்லை. அது ஏன் அப்படின்றது இல்லை. மேபி அவேர்னஸ் இல்லையா, அதுல இன்னும் நிறைய லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது என்ன பிளானிங், என்ன மாடல்ஸ் வரணுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் பார்க்கையில நிறைய புதிர் வினாக்கள்லாம் வருது. ஏன் இந்த ஸ்டேஜ்ல இஸ் இட் நெசசரியா அப்படின்றாங்க. ஐம் ஜஸ்ட் 30 years old. இப்போதான் நான் வந்து எஜுகேஷன் முடிச்சு மேரேஜ் ஆகி ஒரு ஜாபுக்கு இப்போதான் போயிருக்கு, இப்போதான் ஸ்டார்டட் ஏர்னிங். இப்போ நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பத்தி பேசுறீங்க அப்படின்றாங்க. இட் இஸ் நிறைய பேர் வந்து டூ ஏர்லி டு பிளான் அப்படின்றாங்க. நிறைய நம்ம காரணங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு காரணங்களா வந்துகிட்டு இருக்க தான் செய்யுது. பட் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த ரைட் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்றது ஒன்று பண்ணணும். அது நீங்க இதுல தான் போடணும். நான் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு எல்ஐசி அட்வைசர் மாதிரி எல்ஐசியில் போடுங்க, பென்ஷன்ல போடுங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நான் வரல. நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லதை செய்யறது நீங்க தான் பெஸ்ட் அட்வைசர். உங்களோட தாட் ப்ராசஸ் அதில் வைங்க அப்படின்றதான் என்னோட அன்பு ரெக்வெஸ்ட். இங்க ரிசர்ச் ரிப்போர்ட்ல பாக்குறப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 9% ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, என்னோட சைல்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் மை ரிட்டையர்மெண்ட் அப்படின்றாங்க. ரிசர்ச் ரிப்போர்ட்ல பண்ணதுதான். சில பேர் 13% ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை அப்படின்றாங்க. 15% என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட லைஃப் வந்து டூ காம்ப்ளிகேட்டட், இப்போ உள்ள டே டு டே லைஃபே வந்து காம்ப்ளிகேட்டா போயிட்டு இருக்கு, என் ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேச போறியே, இப்பவே காம்ப்ளிகேட்டட். இப்போ வந்து எங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கப்பவே உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் தோன்றப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா.
இட் இஸ் டூ early டு பிளான் ஃபார் இட் அப்படின்றாங்க. நம்ம 30 வயசுல ரிட்டையர்மெண்ட் இல்லை அப்படின்னா 40ல பண்ணுவோமா, 50ல பண்ணுவோமா, 60ல பண்ணுவோம். 60ல பண்ணோம்னா பை த டைம் யூ ரிட்டையர் இட். ஸோ எப்போ பண்ணுவீங்க அப்படின்றது 30ல இல்லைன்னா 40ல வேற ஒரு கமிட்மெண்ட் வரதான் செய்யுது, 50ல வேற ஒரு கமிட்மெண்ட் வரதான் செய்யுது. ஸோ 55% வந்து டூ ஏர்லின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது எந்த ஏஜ் வந்து பர்ஃபெக்டான ஏஜ் அப்படின்றதும் நமக்கு தெரியல. அடுத்து ஒரு 9% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ ஃபீல் கில்ட்டி டு அட்மிட் இட் அப்படின்றாங்க. இது வந்து செல்ஃப் ப்ரொடெக்டிங் டூல் மாதிரி சொல்றாங்க. அதனால வெளியில சொல்ல முடியல, நான் வந்து எனக்காக, நான் ஃபியூச்சர்ல இருக்க போறதுக்காக சேவ் பண்றேன் அப்படின்னு வெளியில அட்மிட் பண்ண முடியாம ஒரு 9% இருக்காங்க அப்படின்றதான் இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. செல்ஃபிஷ் கோலானா சில டைம்ல செல்ஃபிஷா இருக்க இடத்துல செல்ஃபிஷா தான் இருந்து ஆகணும். ஸோ இட் இஸ் மஸ்ட், ஈவன் செல்ஃபிஷா இருந்தாலும் இட் இஸ் மஸ்ட் அப்படின்றது என்னோட இது. டூ ஏர்லி அப்படின்னா நீங்க எப்பவுமே டூ ஏர்லின்னு சொல்ல முடியாது. ஃப்ரம் த டே ஒன் யூ நீட் டு பிளான் இட் அப்படின்றது தான். இப்போ இல்லைன்னா இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்றது அடுத்த ஒரு இது. நாட் ஏபிள் டு விசுவலைஸ் த ரிட்டையர்மெண்ட் கோல் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியல, இன்னைக்கு ஓடுற லைஃபே வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு சார், ஃபியூச்சர் பற்றி பேசுறீங்களே அப்படின்னு. என்னைக்குமே அப்படிதான் இருக்கும், அன்ஸ்டேபிள் மைண்ட்ல இருக்கோம், அன்ஸ்டேபிள் மைண்ட்ல தான் இருக்கும். நம்ம தான் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி பிடிச்சி உட்கார வச்சு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றது. நாட் ஏபிள் டு சேவ் இனஃப் மணி அப்படின்றாங்க. சார் இன்னைக்கு நீங்க 10,000 ஏர்ன் பண்ணாலும் 50,000 ஏர்ன் பண்ணாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி தான் உங்களோட சேவிங்ஸ் அப்படின்றது வரப்போகுது. நீங்க ஒரு 50,000 ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு 10,000 எடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து 40,000 உங்களோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்களோட ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டம்ஸ், காஸ்டிங் ஸ்ட்ரக்சர் எவ்ரி. ஸோ நீங்க வந்து பேக்வேர்டு, ஃப்ரண்ட்ல இருந்து போவோம், பேக்வேர்ட்ல இருந்து வாங்க. அதை எடுத்து வச்சுட்டு உங்களோட சேலரி 40,000 தான் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க. ஸோ நீங்க 50,000 பண்றப்ப அடுத்த வருஷம் 1,00,000 ஏர்ன் பண்ணீங்களா இதே ஃபேக்டர் தான் வரும். ஸோ நாட் ஏபிள் டு சேவ் த மணி அப்படின்றது இட் இஸ் நாட் கரெக்ட் ரீசன். சீயிங் தேர் கிட் அஸ் அ ரிட்டையர்மெண்ட் காப்ஸ் அப்படின்றது சில ஒரு 10% ஆஃப் பீப்புள் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், கிவ் அண்ட் டேக் பாலிசி. அஸ் அ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்மளும் நம்மளோட சந்ததியினர், நம்மளோட பசங்கள் மேல, நம்மளோட சந்ததியினர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அவங்க படிச்சு பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் they'll be giving back to us. பட் இதுல என்ன அப்படின்னா, நம்மளோட பசங்களோ பொண்ணுங்களோ வந்து நம்மளோட பசங்கள் பொண்ணுங்களா இருக்க வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அப்போ 100% நம்மளுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட பையனும் பொண்ணும் அடுத்தவங்களோட ஸ்பவுஸ் ஆகிறப்போ நம்ம பசங்க தான் இருப்பாங்க. நம்மளோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 50%, அவர் 100 rupees கொடுக்கறத நம்மளுக்கு ஒரு 50 rupees கொடுப்பாரு, அவரோட ஸ்பவுஸ்க்கு ஒரு 50 rupees கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம 100 rupees கொடுத்தவன் இன்னைக்கு 50 ரூபா தான் கொடுக்குறான், இவன் வந்து இன்னும் சரியா என்னை பாத்துக்க மாட்டான் அப்படின்ற ஒரு இது வருது. ஸோ பையனோட ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டா இருக்காரு. ஸோ நம்ம யாரையுமே எந்த ஸ்டேஜ்லயுமே ஒரு குறை சொல்ல முடியாதுங்க. ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை அங்க பார்க்கணும். இது வந்து அக்செப்டபிள் ஒண்ணுதான். நம்ம வந்து நிறைய பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல பாக்குறோம். பசங்க வந்து பாப்பாங்க அப்படின்ற ஒரு போக்குலே இருப்போம். பட் இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு பசங்க நல்லா ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்டு நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம பசங்க நல்லா பார்த்தோன்னா அந்த மணி எடுத்து அவங்களே கொடுங்களேன், அதுல என்ன இருக்கு, நம்ம எனக்காக தான் சேவ் பண்றேன், எனக்குன்னா அதுக்கப்புறம் நீ தானே எடுத்துக்க போற. அது செல்ஃபிஷ் கோல் அப்படின்றதுல இது எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்தம். We can go for a question answer session. I hope I made some sense of it. நான் இனிஷியல்ல சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு கன்சல்டன்சி, ஒரு டாக்ஸ் பிளானிங் கொடுக்கறதுக்காக இந்த செஷன் 1 hourல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸ் பிளானிங்கோ கன்சல்டன்சியோ கொடுத்து உங்களை ஒரு பெனிஃபிட் அடைய வைக்கணும்ன்ற இன்டென்ஷன் இல்லை. நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம், அதை நம்மளோட தாட் ப்ராசஸை எங்க வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு இன்ட்யூஷன் மெக்கானிசமா தான் இந்த ஒரு இதை பாக்குறேன். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி எல்லாருமே இந்த டாபிக் எல்லாருமே புதுசா அப்படின்னா புதுசு இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இம்ப்ளிமெண்டேஷன் சைட்ல தான் நம்மளுக்கு we need more
presentation aspect success பண்ணனும் அப்படின்றது. Question answer session, in the topic any feedback, especially negative feedback, if anything is there, it is most welcome, so that I can improve better. இதெல்லாமே ரிசர்ச் ஓரியன்ட்ல வாட் இஃப் அனாலிசிஸ் தான். உங்களோட இன்புட் நிறைய வந்ததுன்னா மேபி we can able to give more better presentation in the future, so that நீங்க இல்லனாலும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் நம்ம பீப்பிள்ஸ் வந்து they will be getting to benefit. சார் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்க. பட் வந்து எனக்கு ஒரு இதுன்னா, நீங்க அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் சேவிங்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, எஸ் பிளான், அதுக்கு வந்து உங்களோட சஜஷன்ஸ் எப்படி சார், எந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும்? அதான் சார், இப்போ சஜஷன் அப்படின்னு சொல்றது ஜென்ரலா நம்ம சொல்லிட்டு போலாம், பட் அது எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்றது இல்ல. என்னோட இது சின்ன ஒரு வியூல என்னன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான்ல வந்து ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். இப்ப நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சிருந்தா கூட ஒரு கிராஜுவலா வந்து ஒரு மந்த்லி ஒரு 5,000 rupees ரிட்டர்ன் 10,000 rupees ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, அது ஃபியூச்சர்ல வந்து அது இதாகும் நம்மளுக்கு மீட் பண்ண முடியாதுங்கிறத நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம growth ஆஸ்பெக்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டல் இன்கம் கிரியேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் ஏதாவது ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருந்ததுங்க? அதெல்லாம் நாங்களாம் ரொம்ப லேட்டு. இந்த பிசினஸ் பத்தி மாடல் பேசிட்டு இருந்தாரு செல்வமுத்துக்குமார் ஆடிட்டர். ஹலோ, இப்போ எம்என்சி பேஸ்டு கம்பெனிக்கு நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனிக்கு அந்த மாடல் பிசினஸ் மாடல் என்ன டிஃபரெண்ட், பேசிக் டிஃபரெண்ட் என்ன சார்? நம்ம ஏன்னா அது எம்என்சி வந்து உள்ள என்ட்ரு ஆனே பிசினஸ் சக்சஸ் வந்து ரேட் அதிகமா இருக்கு நம்ம கம்பெனியை விட. என்ன மாதிரி பேசிக்ஸ் என்ன, அவங்களோட முதலீடு தான் காரணமா இல்ல வேற ஏதாவது உத்திகள் அதுல இருக்கா? அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இன்னைக்கு மக்கள் காம்படிட்டிவ் மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா ஒரு மேசிவ் என்ட்ரி வந்து எதிர்பார்க்கறாங்க. எனி செக்டர் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டொலர் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்க, ஒரு பெரிய ஷோரூம் வேணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும். எனி டைப் ஆஃப் இது பாத்தீங்கன்னாலும் ஒரு டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர் வேணும், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எல்லாமே வந்து ஒரு பிரம்மாண்டம் கங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்றாங்க. மக்களுமே இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல அதான் விரும்புறாங்க. ரெண்டாவது வந்து எம்என்சில வந்து பிசினஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கல்ச்சர்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல நிறைய போறாங்க. ஓகே, இதுதான் மெயின் சக்சஸ் அவங்களுக்கு. நம்ம ஃபேமிலி ஓரியன்டட் நம்ம ட்ரெடிஷனல் இந்தியன் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே சார், அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து பர்ஃபெக்ட்டா ஆகுதா அப்படின்றது 52457 34. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஹலோ, இல்லதான் சார், இப்போ பார்த்தோம்னா அந்த செயின் பேஸ்டு மாடல் அந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது எல்லா செக்டர்லையும். இப்போ ரீட்டைல் பிசினஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்து எல்லா ஃபீல்டுமே அந்த மாதிரி தான் இருக்குமா சார்? சப்போஸ் ஒரு ரிலையன்ஸ் எடுத்தோம்னாக்க ரிலையன்ஸ் வந்து ஹலோ அவங்களோட ஓன் பிரான்ச்சஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து அவங்க ஏன்னா அவங்களோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்க எந்த ஃபீல்ட்ல எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ட்ரெடிஷனல் லோக்கல் இந்தியன் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா we are lacking with highly professionally skilled people லேக் ஆகும். ஓகே, ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லேக் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல லேக் ஆகும். இது எல்லாமே வந்து அந்த எம்என்சி வந்து அட்வான்டேஜா எடுத்துக்குது. அவங்களுக்கு வந்து இந்த பேஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியா வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். காய்கறி மார்க்கெட். ஓகே, थैंक यू செல்வமுத்து சார். செல்வமுத்து குமரன் சார். சார் வணக்கம். வணக்கம். எஸ் சார், வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். ஸ்பீச் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நாங்க இவ்வளவு வருஷம் ஒரு 4-5 வருஷமா படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சூப்பரா சொல்லிட்டீங்க சார். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா மோஸ்ட் வெல்கம் சார். இல்ல சார், இல்ல எல்லாமே வந்து நல்ல பாயிண்ட்ஸை சொல்லிருந்தீங்க சார். இது இன்னமும் நேரா இருந்து பேசணும்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். எஸ் சார், ஈவன் நேர்ல இருந்து பார்த்தா ஈவன் லாட் ஆஃப் நான் என்ன நினைச்சேன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எடுத்தோன்னா சார் டாக்ஸ் பிளானிங் ஆங்கிள் எல்லாமே இது ஓப்பன் ஃபோரம் சொல்ல முடியாது. நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள்ல ஒரு ஹால்ல பண்ணோம் அப்படின்னா லாட் ஆஃப் பிளானிங் ஆங்கிள் எல்லாமே ஷேர்
அது ஓப்பன் போறவங்க பண்ண முடியாதுன்றதுனால பர்பஸ்லி அவர் சூசன் அதர் காமன் டாபிக் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பழனிவேல் சார். உங்க ஸ்பீச் நல்லா இருந்தது. என்னோட சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க சொன்னது வந்து நிறைய எல்ஐசி நிறைய சொன்னீங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்கு? ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதோட ரிட்டர்ன் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்? ஷேர் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு நீங்க நாலேஜ், அதுல உங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் சார். இன்னைக்கு உள்ள ஃபிளக்சுவேட்டிங் மார்க்கெட்ல நீங்க வித்தவுட் நோயிங் கார்னர் இன்வெஸ்டிங் தென் 100 out of 100 you will fail in the share market. இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ல ஸோ இதுக்கு வந்து நீங்க உங்களோட இன்புட் ஹார்ட் ஒர்க் வந்து ரிசர்ச் நிறைய பண்ணணும். அதை எந்த மார்க்கெட் எந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த ஸ்டேஜ்ல ஏறுது இறங்குது, ஏன் ஏது இறங்குது, அவங்களோட ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் ரீசன்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் என்ன இருக்கு, ஈவன் அவங்க மேஜர் ஆக்ஷன் என்ன எடுக்க போறாங்க அப்படின்றத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்களோட போர்டில் இருக்க இஷ்யூவோ ஆர் they are going to lose some big contract or they are going to benefit some big contract. இது எல்லாமே factors. There are many aspects which you need to consider. So உங்களோட full attention, full research இல்லாம blindly if you are going and investing in a share market, then in my view you will fail. So and before investing you need to learn everything, then you proceed for investment. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஷேர் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு இப்போ இதா இருக்கு, 100% இதா இருக்கான்றீங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சொன்னீங்கல்ல அந்த பூர்விகா, அந்த பெரிய பெரிய கம்பெனி சொன்னீங்களா, அதோட அதில் இன்வெஸ்ட் பண்றது பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதை இன்வெஸ்ட் பண்றது பெரிய கம்பெனிஸ்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றது. நான் சொல்றது வந்து நாட் ஓன்லி இப்போ கிடையாது, ஒரு இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணலாமா அப்படின்றதான் என்னோட கொஸ்டின். இப்போ பெரிய கம்பெனிஸ் ரிலையன்ஸ் இருக்கு, ரிலையன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற மார்க்கெட்ல நிறைய கம்பெனி சார், மார்க்கெட்ல நிறைய கம்பெனி ரியலா ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் நம்ம எப்ப என்ட்ரு ஆகிறோம் எப்ப வெளியில வரணும் அப்படின்றத நம்மளோட நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு பெட்டரா இருக்குன்றது என்னோட சஜஷன். ஒரு நாலேஜ் இருக்குன்னு கேட்கறேன், ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுல நாலேஜ் இருந்தா பண்ணலாமா அப்படின்றது, லாங் டைம் பண்ணலாமா அப்படின்றது பண்ணலாம். அதான் சார், நம்ம செலக்ட் பண்ண இண்டஸ்ட்ரி வந்து எந்த ஒரு ரீசன்ஸை வச்சும் ஃபெயிலியர் ஆகாத ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும். வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல வேற ஏதாவது ரிஸ்கி ஃபேக்டர் இருக்கா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்ல நம்ம பண்ணுவோம்னா இட் வில் பி a successful one. ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க ஸ்பீச் நல்லா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளியாரிட்டி கிடைச்சது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாறன் சார். சொல்லுங்க. ரொட்டேரி ரத்னராஜ் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சொல்லமுத்துக்குமார்? உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைன். ஆக்சுவலா என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பார்ட்னர்ஸ்க்கு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் சேலரி எடுக்கணும்னு எதுவும் கிரைட்டீரியா இருக்கா? சப்போஸ் இப்ப அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ரெவன்யூ வந்து ஜாஸ்தியா வருது அப்படின்னா அப்ப அவங்க அடிஷனலா வந்து அந்த ஸ்லாபை தாண்டி அதை எடுக்க முடியுமா? இதுதான் என்னோட क्वेश्चन. நம்ம இன்கம் டாக்ஸ் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல நம்ம டீட் போட்டிருக்கோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு அப்படின்றதுக்கு தனியா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது எதுவுமே. ஸோ நம்மளோட பேரண்டிங் லா அப்படின்னு பார்த்தோம்னா இன்கம் டாக்ஸ் லா தான். செக்ஷன் 40B அப்படின்னு ஒரு செக்ஷன்ல நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ரெம்யூனரேஷன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்கு சார். அங்க அதுக்கு மேல கொடுக்க கூடாதா அப்படின்னா கொடுக்கலாம், பட் கொடுத்தா என்ன ஆகுன்னா இட் வில் பி டாக்ஸ், அவ்வளவுதான். கொடுக்க கூடாதுன்னு எந்த ஒரு இல்லை. ரெண்டாவது வந்து உங்களோட ப்ராஃபிட் when you are earning more profit, நீங்க அங்க பார்ட்னர்ஷிப் டீட்ல போட்ட ரெம்யூனரேஷனோட அதிகமா கொடுக்கலாமான்னா நீங்க அந்த டீட்ல பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து அந்த எஸ்கலேஷன் கிளாஸ் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் ரெம்யூனரேஷன் கொடுத்துக்கலாம் சார். ஓகே சார், இஸ் இட் கிளியர் சார்? யா, ஓகே, கிளியர். இப்போ அது வந்து ஆனா அப்படின்னா அது பர்சனல் டாக்ஸ் வந்து அது ஆட் ஆகும், கரெக்ட்டா? ஆமா சார். ஈவன் கம்பெனி ஹேண்ட்லிங்கே வந்து பியாண்ட் அந்த இதுக்கு மேல டாக்ஸ் ஆகும் சார்.
நீங்க டீட்ல என்ன போட்டிருக்கீங்கன்றத மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும் சார். நீங்க in case if you mentioned a fixed rate of remuneration without considering section 40B, then you need to amend your deed so that in case if the firm is making the exceptional profit, then according to increased profit you can able to draw the remuneration. Okay. Thank you, Kumar. Good evening, friends. I like to thank our speaker for dedicating his time to educate us and tell some for modern business. இன்னைக்குரிய மாடர்ன் பிசினஸுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குங்கிறத பொறுமையாகவும் இவ்வளவு நேரத்துல ஒரு மடக்கு தண்ணி கூட குடிக்காம சின்சியரா அவருடைய விஷயம். மை சின்சியர் தேங்க்ஸ் டு அவர் ரீஜனல் கோஆர்டினேட்டர் சுந்தரவேல் சார் அட்டன் பண்ணதுக்கு மிக சந்தோஷம். நம்ம ஏஜி அசோக் சார் மற்றும் கோவரப்பன் மற்றும் சுரேந்திரன் சார் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நான் இந்த மாதிரி நம்ம செல்வமுத்துக்குமரன் சாரை வச்சு ஒரு ஸ்பீக்கர் மீட் ஜாயிண்ட் ஸ்பீக்கர் மீட் நடத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னே இமிடியேட்டா சதீஷ்லால் சார் நம்ம ஜெம்ஸ் மதுரை ஜெம்ஸோட பிரசிடென்ட் அதை அக்செப்ட் பண்ணி அவங்களோட கிளப்பில் அனைவருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு பெரிய பார்ட்டிசிபெண்ட் அவங்க கிளப்ல இருந்து கொண்டு வந்ததுக்கு மிக நன்றி. மற்றும் மிஸ்டர் விஜேஷ் எனது நண்பரும் கூட, அவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக எங்கள் அண்ணன் ஆர்எம்பியின் சேர்மன் பழனிவேல்ராஜன் சார், எங்களுக்கு ஆர்எம்பியில் இருக்கும் அனைவரையும் இந்த மீட்டிற்கு வரவேற்பதற்கு அனுமதி கொடுத்து அனைத்து நண்பர்களும், கிட்டத்தட்ட ஆரம்பிங்கிறது எங்களோட ஃபேமிலி மாதிரி, அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எனது நண்பர்கள் மற்ற ரோட்டரி கிளப்ஸ்ல ஜெனரல் நம்ம பெஸ்ட் செக்ரட்டரி குரூப் இதுல போட்டதை இன்விடேஷனை எடுத்துட்டு வந்த அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் எனது மிகுந்த தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர்கள் மற்றும் நம்ம ரொட்டேரியன் நண்பர்களையும் அழைத்திருந்தோம். அனைவரும் வந்ததற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you very much. Thank you to all. Hello. Thank you, Madhavan sir. Thank you, Madhavan sir. Thank you. நான் இந்த பிபிடியை நான் செல்வமுத்துக்குமரன் சாரோட அக்செப்டன்ஸோட நிறைய பேர் சாட்ல கேட்டிருந்தீங்க. எல்லா குரூப்புக்குமே நான் ஷேர் பண்றேன். அது போக வந்து அவரோட அட்ரஸ், அவங்க செல்வமுத்துக்குமரன் சார் வந்து இங்க மதுரையில தான் அவங்க ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க நம்மளோட பர்சனல் கொரீஸ், நம்மளோட அக்கௌண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்ஸ் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட அட்வைஸை பெறுமாறு அனைத்து மெம்பர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்றீங்களோ அனைவரையும் தலைமுறைன்னு கேட்டுக்கொள்கிறேன். அவரோட பிசினஸ் கார்டையும் நான் கண்டிப்பா நம்ம எல்லா குரூப்லயும் நான் ஷேர் பண்றேன். சார் இங்க பண்ணலாமா? பண்ணலாமா சார் இங்க பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க சுதாகரன். தேவைப்பட்டவங்க புரியுதுங்களா?